அன்னவயல் திருவையாண்டாள் அரங்கற்கு பலதிருப்பாவை பல்பரியம் இசையால் பாடிக் கொடுத்தாள் பாமாலை பூமாலை சுடிக் கொடுத்தாளை சொல்லு சுடிக் கொடுத்த சுடர்குடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கென்ன விதியென்ன இம்மாத்தன் நான் கடவா வண்ணமே நல்கு. இது திருப்பாவுக்கு இருக்கக்கூடியதான தனியன் பாசுரம். தனி பாசுரம். பாசுரம்னா ஆண்டாள் பாடினது அல்ல. இது திருப்பாவைன்னு சொல்லப்படுகிற பிரபந்தத்துக்கு அந்த பிரபந்தத்தினுடைய வக்தா இதை சொல்றது ஆறு. அந்த ஆண்டாளுடைய பெருமை என்ன, இந்த பிரபந்தத்தினுடைய பெருமை என்னன்னு சொல்லப்படுகிறதான ஒரு விஷயத்தை சொல்றதுதான் தனியன்னு பேர். 4000 திவ்ய பிரபந்தங்கள் எல்லாமே ஆழ்வார்கள் கொடுத்தது. ஆனா அந்த ஆழ்வார்கள் கொடுத்த பாசுரத்துக்கு தனியாக ஒரு ஆச்சாரியர் அனுகிரகம் பண்ண ஒரு தனி பாசுரம். இந்த பாசுரத்தை ஆறு சொன்னா உய்யக்கொண்டாருங்கிற ஒரு ஆச்சாரியர் சொல்லியிருந்தார். என்ன இதுல பெருமை என்ன இருக்கு? அன்னவயல், அன்னப்பட்சிகள் எல்லாம் இருக்கக்கூடியதான வயல்களை இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு சொல்றார். புதுவை ஆண்டாள், புதுவைன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர், புதுவை ஆண்டாள் இவை என்ன பண்ணா? அரங்கருக்கு பண்ணு திருப்பாவை, திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு திருப்பாவை. திருவரங்கம்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய வடபெரும் கோயிலுடையான் பெருமாள், அவருக்கு பாவநோன்பு நோர்த்தாள். அவனை போய் சேருவதற்காக பாவநோன்பு நோர்த்தாள். ஏன்னா கண்ணனா நினைச்சுட்டு இருக்காளோ. இசையால் பாடி கொடுத்தாள். ரொம்ப இனிமையான பாசுரங்களை கொடுத்தாள். நல்ல பாமாலையாக கொடுத்தாள். பாக்களாலே தொடுக்கப்பட்ட மாலை பாமாலை, பூக்களாலே தொடுக்கப்பட்ட மாலை பூமாலை. இனிஷியால் பாடி கொடுத்தாள் பாமாலை, பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. பெருமாளே, இவ சாத்தின்ற புஷ்பத்தை தான் நீர் கொடுக்கணும்னு சொல்லிட்டா. முதல்ல தெரியாம சாத்திட்டு இருந்தா, அதுக்கப்புறம் பெருமாளை சொல்லிட்டார் நீ தெரிஞ்சே சாத்தியை கொண்டு வான்ட்டார். இப்ப அந்த பெருமை. பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. அந்த சூடி கொடுத்த சுடர்கூடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய். அவர் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கக்கூடிய இந்த பாசுரங்களை கொடுத்ததான ஆண்டாள் திருவடிகளை பல்லாண்டு பாடிக்கொள்ளுவோங்கிறது ஆண்டாளுடைய பெருமை, அந்த பிரபந்தத்தினுடைய இனிமை, அதை சொன்னதான ஆண்டாளுக்கு இருக்கக்கூடிய பெருத்த பெருமை. இதெல்லாத்தையும் சொல்றது தான் அது முதல்ல ஆரம்பிக்கிற தனியன் அப்படின்னு சொல்றது. இன்றைய பாசுரம் நமக்கு, ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் 4 பாசுரங்களை பார்த்தோம். நாராயணனே நமக்கே பறை தருவான்கிற முதல் பாசுரம், பிராபியமும் பிராபகமும் எல்லாமே நாராயணன் அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் இந்த நோன்பு நோற்பதற்கு பண்ணக்கூடியது, பண்ணக்கூடாதது, செய்யக்கூடியது என்ன, செய்யத்தகாதது என்ன அப்படிங்கிற விஷயங்கள், கிருத்தியங்கள் அகிருத்தியங்கள், என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னது 2வது பாசுரத்திலே வையத்து வாழ்வீர்கள்ங்கிற பாசுரத்தால். 3வது பாசுரத்தாலே இந்த நோன்பு நோற்பவர்களுக்கு உண்டானதான பலத்தை சொன்னது. ஏன்னா உலகம் பலவிதமா மக்கள் கேட்பர்கள், பிரார்த்திப்பர்கள். இந்த நோன்பு பண்றதுக்கு ஒரு அனுமதி கொடுத்திருக்காளே, பாவ நோன்பு நோற்பதற்காக. அதற்காக அவர்களுக்கு ஒரு பலத்தை சொன்னது. நீங்காத செல்வம் நிறைந்து, கைங்கரிய செல்வம் நிறைந்திருக்க வேண்டும் அப்படின்னா, கைங்கரிய செல்வங்கிறது ரொம்ப உயர்ந்த செல்வம் தெரியுமோ, எல்லாருக்கும் கிடைச்சிடாது. இப்போ இந்த மட்டத்திலே, இந்த சபையிலே எத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணுகிறார்கள்? அதெல்லாம் ஏதோ பூர்வ சுகிருத்து இருந்தா தான் நடக்கும். இது ரொம்ப உயர்ந்த தர்மம். தர்மத்தில் இருக்கக்கூடிய தர்மங்களிலே அன்னதானம் அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்த தர்மம். 4 பேர் வந்தா இருப்பதற்கு இடம் கொடுப்பதுங்கிறது உயர்ந்த தர்மம். அப்ப அவெல்லாம் சேவிக்கிறதுக்கு போவா, அங்கங்க போற போது அவர்களுக்கு இருப்பதற்கு ஒரு இடம், அதுவும் உயர்த்தியான இடம், சௌகரியங்களோடு இடம்.
அன்னதானம் பண்ணுகிறோம் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த தர்மம். இதுக்கெல்லாம் மடத்தை நிர்வாகம் பண்ணி அதை நடாத்தி கொண்டு போவதுங்கிறது ரொம்ப உயர்ந்த தர்மம். அதெல்லாம் கேட்கும் போதே ரொம்ப ஆனந்தமா உள்ளது. அப்படி இருக்கக்கூடியது. அப்போ ஒரு அந்தந்த விஷயங்களுக்கு அந்த கைங்கரிய செல்வம் எல்லாருக்கும் கிடைச்சிடாதுன்னு சொல்ல வந்தேன். கைங்கரியம் பகவானுக்கு தொண்டு, பாகவதர்களுக்கு தொண்டுங்கிறது, பகவானிடத்துல தொண்டு செய்வதுங்கிறது எல்லாரும் செஞ்சிருவாங்க. ஆனா அந்த பாகவதர்களுக்கு அனுவர்த்தி அவர்களிடத்துல இருக்கணும். பாகவத பக்தியும் இருக்க வேண்டும், பாகவத அனுவர்த்தியும் இருக்க வேண்டும். அப்படிங்கிறது அது ரொம்ப முக்கியம். பகவானை பார்த்துடுறது எல்லாரும் பகவானை பார்த்துடுவோம். ஆனா பாகவதர்களிடத்துல போய் அப்படி நடந்து விடுவோமாங்கிறது தெரியாது. அந்த மனோபாவத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதை சொன்னது நீங்காத செல்வம்னு 3வது பாசுரத்தில் சொன்னோம். 4வது பாசுரத்தாலே பர்ஜன்ய தேவன் வருண பகவான் கூட, ஏன்னா ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது அப்படின்னு சொன்னா 4 பேர் அதோட வந்து சேரணும். சேர்ந்தா தான் எல்லாருமா சேர்ந்து ஒரே நோக்கு என்ன? கைங்கரியம்ங்கிற நோக்கு. அந்த நோக்கு போகும்போது அப்படியே சிதறாமல் அப்படி நேர போனோம். ஒரு தீர்த்தம் வர்ற ஒரு குழா இருக்குன்னாக்கா அதில் நம்ம திறந்து விட்டோம்னா பிசிரோட செதறி அடிக்கும், இங்கேயும் அங்கேயும் அடிக்கும். ஆனால் அதே ஒரு எண்ணெய் குழாயை திறந்து விட்டோம்னா நேரம் அப்படியே கொட்டும். அப்போ என்ன அர்த்தம்? நம்முடைய நோக்கு ஒன்றா இருக்கணும், சிந்தாமல் சிதறாமல் நேர வரணும். எண்ணெய் ஒழுக்கு போலே அப்படி நேர வரணும். அப்படி அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, மனது சிந்தனையிலே நல்ல சிந்தனை ஓடணும். அந்த நல்ல சிந்தனை ஓடித்துன்னா அப்ப எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியதான ஒரு மனோபாவம் ஏற்படும். அதை நாம் செய்ய தொடர்வோம். இதுதான் ரொம்ப முக்கியம். ஆகையினாலே அப்ப அந்த பாசுரத்தாலே சொன்னது அப்ப பர்ஜன்ய தேவன் முதற்கொண்டு இந்த நோன்புக்கு நாமும் ஒரு ஒத்தாசை பண்ணுவோம், உதவி பண்ணுவோம், மழை கொடுப்போம், உலகம் வாழ்ந்து போக நன்றாக மழை கொடுப்போம்னு சொன்னதுதான் 4வது பாசுரத்தாலே வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கா. அப்ப வாழ உலகினிலே மழை பெய்ய வேண்டும் அப்படின்னு நாங்களும் அதுக்கு உதவி பண்றோம்னு சொல்லி பர்ஜன்ய தேவன் சொல்லி முடித்தார். இவா பிரார்த்திச்சா அவர் சரின்னு நான் எல்லாம் பண்ணிவிடுறேன் அப்படின்னு கையோலையே எழுதி கொடுத்துட்டா அப்படின்னு தான் போட்டிருக்கா வியாக்கியானத்துல. அப்படின்னா எழுதி கொடுத்துட்டாருன்னா நிச்சயமா பண்ணுவார் அப்படின்னு அர்த்தம். மும்மாரிங்கிறத என்னன்னு பார்த்தோம். 9 நாள் வெயில் அடிக்கணும், 1 நாள் மழை பெய்யணும். அதுக்கப்புறம் 9 நாள் வெயில் அடிக்கணும், 1 நாள் மழை பெய்யணும். 3வது தடவை திரும்ப 9 நாள் வெயில் அடிக்கணும், 1 நாள் மழை பெய்யணும். அதுதான் மும்மாரி பெய்யுது. சரி, இது எடுத்து பிரார்த்தித்தாச்சு. இப்ப 2வது நாள் சொன்ன ஒரு விஷயம், எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய நிலைகள் 5 நிலைகள்னு சொல்லியிருந்தேன். முதல் நிலை பரமபதம் அப்படிங்கிற வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நிலை. 2வது நிலை அங்கேருந்து புறப்பட்டு என்ன பண்ணுவார்னா திருப்பார்கடல்ல வந்து படுத்துனுடுவார். அது வியூகம் அப்படின்னு பேரு, வியூக வாசுதேவன் அப்படின்னு பேரு. ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிறதுக்கு பரவாசுதேவன் பேரு. அதே போல திருப்பார்கடல்ல வந்து இருக்கிறதுக்கு பேரு வியூக வாசுதேவன் பேரு. பெருமாள் தன்னையே வகுத்து கொள்ளுகிறார், நிறைய பாகமா போட்டுக்கிறார். பாகமா போட்டுக்கிறார்னா பரமதத்துல இல்லேன்னு அர்த்தம் அல்ல. அங்கேயும் இருக்கார், எங்கேயும் இருக்கார், எங்கேயும் இருக்கார். 3வது பகவானுடைய அவதாரங்கள். அது எல்லா காலத்திலையும் கிடையாது. பெருக்காருன்னு அடிக்கிறது. ஆவணி மாசம் நன்னா காவேரியில ஜன சமிருத்தியா அக்கறையிலேருந்து இக்கரை வரைக்கும் நன்னா ஓடுறது. இதே வைகாசியில போய் பார்த்தோம்னா தேர்த்தம் இருக்காது. அதே போலத்தான் விபவ அவதாரங்கள். விபவம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா தன்னுடைய நிலையை தான் குறைத்து கொள்ளுகிறான்னு அர்த்தம். தனக்கு பெருமை நிறைய இருக்கு. ஒண்ணுமில்லை, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும். பெரிய ஒரு ராஜா இருக்கா. அந்த ராஜா வந்து சின்ன குடிசையில வந்து உட்கார்ந்துருக்கார். அது அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அவர் சின்னவரா இருந்து பெரியவரா போயிருந்தாருன்னா நிச்சயமா வந்து இருந்துருவார்.
ஆனா அவர் பெரியவராகவே இருந்து சின்னவரா வந்து உட்கார்ந்துக்கணும்னா முடியாது. அப்ப பெரிய ராஜாவானவன் சிறு குடிசையில வந்து உட்காரணும், லோகத்து மக்களே அதற்கு இசைவது கிடையாது. என்னோட சௌகரியத்தை நான் எதற்கு குறைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி எழும். அப்படி இல்லாம பெருமாள் பரமேஸ்வரனாக இருக்கக்கூடியவன், பரவாசுதேவனாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய உயர்ந்த இடமான பரமதத்திலிருந்து தன்னை குறைத்து கொண்டு தன்னை வந்து ஒரு சாதாரண மனுஷனா எடுத்துட்டு பண்ற அவதாரங்கள் தான், அதுக்கு தான் விபவம் அப்படின்னு பேரு. மீனோடு ஆமை, கேழல், அரி, குரலாய், முன்னுமிராமனாய், தானாய், பின்னுமிராமனாய், தாமோதரனாய், கற்கையுமானான் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் பாசுரம் பாடுறார். இதுக்கு அர்த்தம் என்ன? மீனோடு மத்ஸ்யாவதாரம், ஆமை மத்ஸ்ய கூர்ம, கேழல் பன்றி அவதாரமாக வராக அவதாரமாக, மீனொடு ஆமை கேழல் குரலாய், குரல்னா குள்ளமா வாமனமூர்த்தியாக வந்தது, குரலாய் முன்னுமிரா, மீனொடு ஆமை கேழல் அரி, மீனொடு ஆமை கேழல் அரினா நிருசிம்மாவதாரம், குரலாய் அப்படின்னா வாமனாவதாரம், குரலாய் மீனொடு ஆமை கேழல் குரலா அரிகுரலாய் முன்னுமிராமனாய், அது பரசுராம அவதாரம், ராமனுக்கு முன்னாடி இருக்கிற அவதாரம் முன்னுமிராமனாய், தானாய் ராமாவதாரமாய், பின்னுமிராமனாய் பலராமனாக, அதுக்கப்புறம் தாமோதரனாய் கண்ணனாக, அதுக்கப்புறம் கல்கி அப்படின்னா 10 அவதாரங்கள்னு சொல்றோம். தான் தன்னை குறைத்துக் கொள்ளுகிறான். அதுக்கப்புறம் அந்தரியாமி, நமக்குள்ள இருக்கிற அந்தரியாமி, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியது. கீழே சொன்னேன் ஒரு நெல்லுமணி, நெல்லுமணியில நுனி, நுனிய ஒரு 100 பாகம், 100க்கு அதுக்கு கீழே இருக்காருனே. அப்ப அது அந்தர்யாமியாக உள்ளுக்குள்ள இருக்கான். எப்ப நம்ம ஆறான ஒரு நல்லது சொல்றோம்னா, மனசார சொல்றேன்னு இங்கே தானே கை வைக்கிறோம். அப்ப மனசார சொல்றேன்னு இங்க யாரும் கையை வைக்கவும் முடியாது, கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். மனசார சொல்றேன்னு இப்படித்தான் கையை வைப்போம். ஆக அந்தர்யாமியாக பெருமாள் இருக்கார். அதுக்கப்புறம் அர்ச்சாவதாரம்னு நம்ம கண்ணால பார்த்து சேவிக்கலாம். ஏன்னா அவதாரங்கள் நடந்த போது நம்மெல்லாம் இல்லையே, நம்மெல்லாம் கிடையாது. அதுக்கு தான் பெருக்காருன்னு. அது ஆவணி மாசம்னா ஓடும், ஜலம் ஓடும். வைகாசியில வந்து எனக்கு கரை பக்கம் 2 பக்கமும் ஓடணும்னா தேத்தம் இருக்காது. அப்ப இந்த அவதாரங்கள் பூரா பாருங்க, நாராயணனேன்னு சொன்னது பரவாசுதேவன் ஸ்ரீவைகுண்டநாதனை சொன்னதாக, பார்க்கடலுள் பையத்து இன்ன பரமன் அப்படின்னு சொன்னது வியூக வாசுதேவனாக திருப்பார்க்கடலை சொன்னதாக, ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னா ஒரு திருவிக்கிரமாவதாரம் வாமனாவதாரம் பண்ணது, அது அவதாரத்தை சொன்னதாக, அது விபவ அவதாரங்களை சொன்னதாக. அந்தரியாமின்னா வருணனுக்கு இருக்கக்கூடிய அந்தரியாமியாக எம்பெருமானே உள்ளான் அப்படிங்கிறது சொன்னது. அதுக்கப்புறம் 5வது சொல்றார், இப்போ கிருஷ்ணாவதார திசைக்கே சென்று கிருஷ்ணாவதாரத்தை சொல்லுகிறார் அப்படிங்கிறது 5 நிலைகளை சொல்லி. அப்ப 5வது பாசுரத்துக்கு வந்துட்டோம். இப்ப வாழ உலகினில் பெய்திடாயின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. இந்த பாசுரத்தாலே இப்ப ஏதோ ஒண்ணு சொல்ல போறா, ஒரு திருநாமத்தை சொல்ல போறா. அந்த திருநாமத்தை சொன்னா நம்முடைய பாவங்கள்லாம் தீயில போட்ட பஞ்சு மாதிரி போயிடுதான். நம்முடைய பாவங்கள்லாம் எப்பேற்பட்ட பாவங்கள் அது அப்படின்னா, பகவானை நாம் தியானிக்க தொடங்குகிறோம், போய பிழைனா முன்னாடி பண்ணது, நமக்கு பகவத் ஞானம் வருவதற்கு முன்பாக பண்ணினதான பாவங்கள். நம்ம எல்லாருக்குமே, சொல்றவருக்கும் உண்டு, கேட்கறவாளுக்கும் உண்டு, எல்லாருக்குமே பாவங்கள் நமக்கு தெரியாமலே பண்றோம். நிறைய தெரிஞ்சு பண்றது பாதி, தெரியாத பண்றது பாதி. வயதாக வயதாக முதிர முதிர முதிர்ச்சி ஆக ஆக நம்ம அதெல்லாம் நமக்கு குறைஞ்சுடுது. ஆனா பல பேர்கிட்ட பேசுறதுனால என்ன ஆகும்னா, சில பேரை நமக்கு பிடிக்காம போய் அவர்களை சொல்லும்படியாகும். அதுவுமே ஒரு பாவம் தான். ஒருத்தரை திட்டுறோம்னா அதுவுமே பாவம் தான். அதெல்லாம் பாவம் இல்லைன்னாலாம் கிடையாது. யாரையாவது ஒருத்தர் வசம்னா அதுவுமே பாவம் தான். அப்ப வாயினாலே சொல்லக்கூடியது, கண்ணினாலே செய்யக்கூடியது, கரணங்களினாலே செய்யக்கூடியது, இது எல்லாமே பாவம். வாச்சா மனசா காயா. வாச்சான வாக்குனாலே பண்ணக்கூடியது, மனசாலே பண்ணக்கூடியது. ஒருத்தரை பத்தி தவறா நினைச்சு இல்லை தவறா அவர்களை திட்டி வச்சு இதெல்லாம் கொண்டு செஞ்சோம்னா அதுவும் பாவம்தான். கைகளினாலேனா கரணங்களினாலே நம்ம உடம்பால செய்யக்கூடிய பாவங்கள். இப்ப பகவத் ஞானம் வருவதற்கு முன்பாக பண்ண பாவங்கள், பகவத் ஞானம் வந்துருத்து ஒண்ணு சொல்றது அனாதி காலமா இருக்கிற பாவம்,
அது ஒரு பாவம், முன்னாடி செஞ்சது. அதான் முன்பாக செய்த பாவங்கள். அதுக்கப்புறம் பிராமாதிகமாக பண்ணக்கூடிய பாவங்கள். பகவத் ஞானம் பிறந்த பிற்பாடுமே கூட சில பாவங்களை செய்து விடுகிறோம். அது தெரிஞ்சு செய்வோம், ஆனால் தெரிஞ்சு செஞ்சுட்டு அதுக்கு ஒரு நியாயம் சொல்லுவோம், அதுவும் பண்ணுறோம். அப்படி பண்ணுறதுனால இப்படி பண்ண பாவங்கள் கூட ஒரு திருநாமத்தை சொன்னால் தீயில போட்ட பஞ்சு மாதிரி போயிடுதுன்னா. யார் எந்த திருநாமம் அப்படின்னா தாமோதரனை செப்பு. தாமோதரன்கிற திருநாமத்தை சொன்னாயானால் பகவத் ஞானம் பிறப்பதற்கு முன்பாக இருக்கக்கூடிய பாவங்களும் பகவத் ஞானம் பிறந்து பிராமாதிகமாக பண்ணினதான பாவங்களும் தீயிலே போட்ட பஞ்சு போலே உருமாய்ந்து போகும் அப்படின்னு சொன்னதுதான் இந்த பாசுரத்தாலே இருக்கக்கூடிய முக்கியமான பெருமை. கிருஷ்ணாவதாரத்துக்கே சென்றான். கிருஷ்ணாவதாரத்துக்கு போயிட்டா. ஏன்னா கண்ணனோடு சேரணுங்கிறது தானே ஆண்டாளுக்கு ஆசையே. கண்ணனோடு சேர வேண்டும். இப்போ நம்ம எல்லாரும் ஆண்டாள் கண்ணனோடு சேர போறா, நம்மெல்லாம் ஆரோட சேர போறோம்னா ஆண்டாளோட சேர போறோம். நமக்கெல்லாம் என்ன முக்கியம்? இப்போ ஆண்டாள் இவ்வளவு தூரம் பாடிருக்கலாம். 5 வயசு குழந்தை பாடுமா? முதல் பாடுமா? அது அந்த பாடின பாட்டுக்குள்ள எவ்வளவு உள்ளார்ந்த அர்த்தங்கள் உள்ளதுன்னு இந்த ஆச்சாரியர்கள் அதை எடுத்திருக்கா. அதை எங்கெங்கெல்லாம் எடுத்திருக்கான்னா வேதத்திலேருந்து சொல்லியிருக்கா, உபனிஷத்துலேருந்து சொல்லியிருக்கா, உபபிரமணங்கள்லேருந்து சொல்லியிருக்கா, இதிகாச புராணங்கள்லேருந்து சொல்லியிருக்கா, பாக்கி இல்லை இன்னும் அவ்வளவு சொல்லியிருக்கா. அப்ப மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை துயபெருநீர் யமுனைத்துறைவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் நாம் தூமல தூவித் தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய வழியின் புகுதருவான் நின்னனவும் தீனில் பூசாகும் செப்பு ஏலோ ரெம்பாவாய். அப்படிங்கிறது தான் 5வது பாசுரம். மாயனை மண்ணு வடமதுரை. மாயன் மாயன் அப்படின்னா மாயமான சேட்டுதங்கள், ஆச்சரியமான காரியங்களை பண்ணக்கூடியவன். ஆச்சரியம்னா என்ன? ஆச்சரியம்னா செய்ய முடியாத காரியம், லோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடியாத காரியங்கள், அந்த காரியங்கள் எல்லாம் பண்ணினார். ஒரு சின்ன குழந்தை போய் கோவர்தன மலையை தூக்க முடியுமா? அவர் கோவர்தன மலையை தூக்கின போது அவருக்கு வயசு 7. உடனே வாழ்களும் நினைச்சுக்கிறா, இந்த சுவாமி ஏதாவது பக்கத்துல இருந்தாரா அப்படின்னு. அடியும் பக்கத்துல இருக்குல்ல, ஆனா 7 வயதுல. ஏன்னா எல்லா கிருஷ்ணாவதாரத்திலே பாகவதத்திலே எல்லாத்தையும் சொல்லியிருக்கொள்ளு. அப்ப 7 வயசுக்கு எம்பெருமான் அதுவும் இந்த சுண்டு வரலால இப்படி தூக்குறாரே அப்படின்னு சொன்னா எப்படி முடியும்? ஒரு இந்திரனோடு சண்டை போட்டார் என்னால் எப்படி முடியும்? ஏதோ புண்ணியமான காரியங்கள்லாம் செஞ்சிருக்கார், அதனால அவருக்கு சக்தி இருக்கு அப்படின்னு கூட நினைக்கலாம். சில பேர் நினைப்பா. ஆனா அப்படி அல்ல. எம்பெருமான் அங்கேருந்து வந்தவன். எல்லாத்தையும் அதுக்கு பேரு சங்கல்பம்னு பேர், சத்திய சங்கல்பம்னு பேர். ஒரு சங்கல்பத்துல நினைத்தால் நினைச்ச மாத்திரத்துல எல்லாம் நடக்கும். இது ஏன் நடக்க போறதுன்னா, நம்மளே ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் நமக்கே அந்த சக்தி உண்டு. கீழே ஒரு நாள் விண்ணப்பம் பண்ணேன். பாவம் இருக்காது, பசி இருக்காது, தூக்கம் இருக்காது, பிணி இருக்காது, ஜரம் இருக்காது, மரணம் இருக்காது, சங்கல்பத்துவம் இருக்கும். இதெல்லாம் சொன்னேன். இந்த 8 விதமான கல்யாண குணங்கள், இதெல்லாம் உயர்ந்த கல்யாண குணங்கள். பெருமாளை போய் சேர்ந்த பிற்பாடு, ஸ்ரீவைகுண்டத்தை சேர்ந்த பிற்பாடு நமக்கே அந்த குணங்கள்லாம் வந்துடும். 8 வந்துருக்குன்னா அதுக்கப்புறம் சாப்பாடே கிடையாது. நம்ம ஆட்டுக்கு பெருமாளை நினைச்சுட்டே இருக்கலாம். தூக்கமே கிடையாது, கண் இமையே கிடையாது. கண் இமைக்கவே இமைக்காது, எப்போதும் இப்படி செவிச்சுட்டே இருக்கலாம். அப்படியே பெருமாளை செவிச்சுட்டே இருக்கலாம் கண் கொட்டாம. இப்போ நமக்குன்னா அசதி வந்துடுது, 1 மணி நேரம் உட்காந்துக்கணும். அதுக்கப்புறம்னா காலை மாத்திரம் கையை மாத்திரம் என்னவோ பண்றோம், பண்ணிட்டு அப்புறம் முடியல அப்படின்ட்டு புறட்டு போய்டுறோம். ஆனா அங்க போனா அந்த கஷ்டமே கிடையாது. அவ்வளவு தூரம் இருக்கும் இல்லையோ. ஆஹா, எம்பெருமானை தியானம் பண்ண வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பாசுரத்தாலே மாயன் அப்படின்னு சொன்னா ஆசிரிதமான சேட்டிதங்களை பண்ணக்கூடியவர். ஏன்னா பரமபதம் அப்படின்னு சொன்னா ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாளுக்கு அவருக்கு அங்க போய் ஒரு எளிமையை பார்க்க முடியாது. பரம் பரம் அப்படின்னு சொன்னா பெருசா இருப்பார். இப்போ ஒண்ணுமில்லை, ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, ஒரு பெரிய காவல்துறை அதிகாரி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. காவல்துறை அதிகாரி ஐபிஎஸ் வச்சுக்கோமே. இந்த ஐபிஎஸ் அவருடைய போலீஸ் ஸ்டேஷன்ல இல்லை ஆஃபீஸில் எப்படி இருப்பார்? மிடுக்கா இருப்பார். ஆரை பார்த்தா அப்படிம்பார், அப்படிம்பார். அப்போ சத்தம் போடுவார். சத்தம் போட்டால் அவர் கொஞ்சம் கிடுகிடுன்னு இருப்பார், மிடுக்கா இருப்பார். ஆறுட்டையும் அப்படி ஒன்று சிரித்து பேசிட மாட்டார். அப்படி கொஞ்சம் கூட அப்படி புன்சிரிப்பு வந்துடாது. ஏன்னா வேலை,
அந்த வேலையில அவ்வளவு கண்டிப்பா இருக்கணும் அவர். ஆனா அதே வீட்டுக்கு வந்தா அதே மாதிரி இருப்பாரா அப்படின்னா நிச்சயமா இருக்க மாட்டார். அவருக்குன்னு குழந்தைகள் இருக்கும், அவருக்குன்னு பெண்டாட்டி இருப்பா, அவருக்குன்னு எல்லாம் இருக்கும். அந்த இடத்துல அவர் பார்த்தோம்னா, நம்ம திடீர்னு ஒரு நாள் இன்னைக்கோ ஏதோ வேலைக்காக போயிட்டோம், ஒரு வீட்டை பார்க்க போயிட்டோம். போனோம்னா அங்க போனா அவர் கோலி குண்டு விளையாடிட்டு இருக்காரு குழந்தையோட. இதை பார்த்த உடனே நமக்கு ஆச்சரியமா இருந்தது. அங்க இவ்வளவு மிடுக்கா இருப்பாரு, இவ்வளவு வரப்பா இருக்காரு, இங்க வந்து இவ்வளவு தாழ்ச்சியா இருக்காரு அப்படின்னு அவன் ஆத்துல உள்ளேந்து கூப்பிட்டா என்னங்க அப்படின்னு ஒண்ணு இந்த வந்துட்டேன்னு ஓடுறாரு. இப்படின்னு பார்த்தோம்னா மேன்மை ஒரு இடத்துல பார்த்தோம்னா உயர்த்தியா இருக்கு, மற்றொரு பார்த்தோம்னா ரொம்ப தாழ்வா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் பெருமான் மேலே பரத்துவம்னு சொல்லப்படுகிற பரமதத்துல பரத்துவம் உண்டு, அந்த பரத்துவத்துல சௌலபியம் உண்டானா இல்ல. ஆனா பரத்துவமே சௌலபியமாக இருக்கக்கூடிய ஆச்சரியமான காரியங்கள் பண்றாரோ இல்லையோ. ஏன்னா கிருஷ்ணாவதாரத்துல பெருமாள் தான் எப்போதுமே அப்படியே இருந்துட மாட்டார். ஏன்னா ராமாவதாரத்துல எங்கேயுமே நாம் பகவான் என்பதை காட்டிக் கொண்டதில்லை. ஸ்ரீ ராமாவதாரத்துல பார்த்தோம்னா பெருமாள் தாம் பெரியவன், மேல இருக்கிறவன் நாராயணன் தான் கீழே வந்திருக்கேன்னு எங்கேயும் பார்க்க முடியாது. சில இடங்கள்ல மட்டும்தான் கடைசியில இருக்கும், ஆரம்பத்தில் இருக்கும், அவ்வளவுதான். எல்லா இடத்துலையும் இருக்காது. ஆனா கிருஷ்ணாவதாரத்துல அப்பப்ப நான் பெரியவன்னு காமிச்சுட்டே இருப்பார். திடீர்னு பார்த்தா 4 தோழரும் போயிட்டே இருப்பாரான், திடீர்னு பார்த்தா 2ஆ மாத்திப்பார், திடீர்னு பார்த்தா கோவர்தனத்தை தூக்குவார், திடீர்னு பார்த்தா விஸ்வரூபத்தை காமிப்பார். இப்படி பல விதங்களை பரத்தும் மேன்மையும் உண்டு, சௌலபியமும் உண்டு, ரொம்ப நீர்மையும் உண்டு. அப்படி இவர் காரியங்கள் ஆச்சரியமான காரியத்தை பண்றாரோ இல்லையோ, அதனால அவருக்கு என்ன பேரு? மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. மண்ணு வடமதுரைனா பகவத் சம்பந்தம் மாறாத தேசம். பகவானுடைய சம்பந்தமே மாறவே இல்லை. ஏன் தெரியுமா? பகவானே அவதாரம் பண்ணிருக்காரு, கண்ணனே அவதாரம் பண்ணிருக்கிறதுனால பகவத் சம்பந்தம் மாறாத தேசம். மற்றொரு பெருமை உண்டு, சத்ருக்னாழ்வான். ராமாவதாரத்துல ராம பரத லக்ஷ்மண சத்ருக்ன, இப்படித்தானே கிரமம். ராமனுக்கு அப்புறம் பரதன் தான், பரதனுக்கு அப்புறம் தான் சுமித்திரிக்கு தான் 2 குழந்தைகள். இப்போ ராமன் கௌசல்யக்கு ஒரு பிள்ளை, அதே போல கைகேயிக்கு ஒரு பிள்ளை பரதன். ராமனுக்கு அப்புறம் பரதன், பரதனுக்கு அப்புறம் தான் சுமித்திர. சுமித்திர ரொம்ப சாஸ்திரம் அறிந்தவளாம். அவ என்ன பிரார்த்திச்சுட்டா? அந்த பாயசத்தை வாங்கிக்கிற போதே ரெட்டையா பங்கு 2 பங்கு கொடுன்னு சொல்லி வாங்கிட்டா. எதற்காகனா, எனக்கு பகவானுக்கு கைங்கரியம் பண்ண ஒரு பிள்ளை வேணும், மற்றொரு பிள்ளை பாகவதனுக்கு கைங்கரியம் பண்ண மற்றொரு பிள்ளை வேணும்னு சொல்லி பிரார்த்திச்சுட்டாவும். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே 2 பாயசத்துல 2 பங்கு வாங்கிட்டாவும். வாங்கிட்டதுனாலதான் பகவான்னு சொல்லப்படுகிற ராமனுக்கு கைங்கரியம் பண்ண லக்ஷ்மண ஆழ்வான் 14 வருஷம் தான் கூடையே போனார். பரதனுக்கு கைங்கரியம் பரம பாகவதன் இல்லையா, அந்த பரம பாகவதனுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்குத்தான் சத்ருக்ன ஆழ்வான் கூடையே போனார். பரதனை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது, அவ்வளவு உயர்ந்தவன். இந்த ஆண்டாளெல்லாம், ஆண்டாளையும் மதுரகவி ஆழ்வாரையும் என்ன சொல்லுவா அப்படின்னா சத்ருக்ன ஆழ்வானை போலேன்னு சொல்லுவாள். ஏன்னா தனக்கு அந்த பாகவதனை தவிர வேற தெரியாது. ராமனெல்லாம் இருக்கட்டும் சுவாமி, ராமனெல்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாளாம். அப்ப அந்த சத்ருக்ன ஆழ்வான், ராமன் புறப்பட்டு போயிட்டார். போன பிற்பாடு இவர் இங்க வடமதுரைக்கு வந்து நிறைய வன்னிய மறுத்து நிறைய மக்கள் எல்லாம் அங்க குடிபெயர்த்தி, ஒரு ராஜாவுக்கு தானே காரியம், எல்லா இடத்துலையும் போக வேண்டியது, நம்முடைய ஸ்தாபிக்க வேண்டியது. அங்க போய் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி, நாடு நகரங்கள் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி அங்க மக்களை குடிபெயர்றது, அந்த மாதிரி காரியத்தை பண்ணதுனால மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, ஒரு ராஜாவா. ஏன்னா தான் ஒரு ராஜா தானே. நந்தகோபருங்கிற ஒரு பெரியவர், அவருக்கு பிள்ளையா பிறந்தான். மிடுக்கன்னு பேரு, மைந்தன்னா மிடுக்கன், ராஜா அப்படின்னு பேரு. அப்ப மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை பறைவனே. தூய பெருநீர்னா தூய்மையான பெருநீர். அந்த யமுனை இருக்கே, யமுனைக்கு என்ன பெருமைன்னா, கோதாவரிக்கு இல்லாத பெருமை யமுனைக்கு உண்டு. கோதாவரி எங்கேயோ ஒரு கம்சன் இருக்கிற இடத்துல இருந்து கோதாவரி மகாராஷ்டிரத்துல இருக்கு. கோதாவரிங்கிற நதி இருக்க, அங்க வர்ற போது அது என்ன பண்ணுதான், ராமன் சீதா பிராட்டியை எங்க கூட்டின்னு போயிருக்கான்னு அது சொல்லவே இல்லையா. ஆனா பக்கத்திலேயே யமுனை இருக்கு. ஆனாலும் கம்சனுக்கு ஒரு நாள் பயந்தது இல்லை. தான் கண்ணனை கூட்டின்னு போறதுக்காக வழிவிட்டுது, திரும்ப போகும்போது மறைச்சு விடுது. அப்படின்னா யமுனைக்கு பெருமை உண்டு. ஒண்ணு தூய்மை, மற்றொரு தூய்மை. கண்ணனை வசுதேவர் தலையில வச்சுன்னு தூக்கின்னு போறார். குழந்தை பிறந்தது இல்லையோ, குழந்தை பிறந்தோன்னு தூக்கின்னு போறாரா, தலையில வச்சு தூக்கின்னு போறாரு, ஒரு கூடையில வச்சு தூக்கின்னு போறார். தூக்கின்னு போற போது அது என்ன பண்ணித்தான்,
வேகமா ஜலம் ரொம்ப வந்துருது. திடீர்னு குழந்தையை தூக்கின்னு போற போது, அது வரைக்கும் உள்ள போனவருக்கு முழங்கால் தான் இருந்தது. அதுக்கப்புறம் உள்ள தூக்கின்னு போகும்போது வேகமா ஜலம் அடிக்க ஆரம்பிச்சது. இவர் பயந்து போயிட்டார். என்னவோ திடீர்னு ஜலம் நிறைய ஆயிடுத்து, என்ன பண்றது, நம்ம எல்லாம் முழுகிடுவோமோன்னு பயந்து போயிட்டார். அந்த ஜலமானது கண்ணன் குழந்தை படுத்துட்டு இருக்கார், அந்த திருவடி அங்க தொங்கிட்டு இருக்கு. இந்த இந்த ஜலமானது நேரமா இந்த திருவடியை போய் தொட்டுட்டு கீழே வந்துருத்தான். அதுக்கப்புறம் அது பெருகல. அப்ப பெருமானுடைய திருவடியை ஸ்பரிசிக்க வேண்டும்னு யமுனையானது மேல பெருகிது, தொட்டுட்டு கீழே வந்துருது. அதனால வந்த தூய்மை. கண்ணனுடைய திருவடிப்பட்டதான தீர்த்தமோ இல்லையோ, அதனால தூய்மை. சரி, இன்னொன்னு, அங்க குழந்தைகள்லாம் எல்லாரும் குளிப்பா. அங்க பெருமாள் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எடுத்து அந்த தேர்த்தத்தை வாயில் எடுத்து எடுத்து கொப்பளிப்பாராம். பெருமாள் கொப்பளிச்ச தேர்த்தம்னா அதுதான் நம்ம தேர்த்தம் சாப்பிட்றோம். இந்த பெருமாளுக்கு அம்சம் பண்ணிட்டு பெருமாளுக்கு அர்க்கியம் அப்படின்னா கைகளை சோதனை பண்றது, கைகளை சுத்தி பண்றது தேர்த்தம் தான் அர்க்கியம்னு பேரு. 5 வெட்டில் இருக்கும் திருவாராதனம் பண்ணும்போது, அதுல அர்க்கியம் அப்படின்னு பெருமாளோட கைகளை சோதிக்கிறது. 2வது பாத்தியம்னா திருவடி, பெருமானுடைய திருவடியை சோதிக்கிறது தான் 2வது தீர்த்தம். பூஜை பண்றதுக்கு முறைகள் இருக்கு ஆகமத்துல. 3வது ஆச்சமணியம்னா வாய்க்கு பிடிக்க வைக்கிறது. 4வது சுத்தோ ஸ்நானியம்னா பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்றது. இந்த கிரமங்கள்லாம் இருக்கு. அப்ப பெருமான் பாத்தியம்னு சொல்லி பாதத்தை சோதனை பண்ணி தானே நம்ம தேர்த்தத்தை வச்சு அதை தானே நம்ம ஸ்வீகரிச்சுக்கிறோம். இது நம்ம பண்றோம்னா நேரடியாவே ஸ்ரீபாத தேர்த்தம்னு கிடைக்கிறதோ இல்லையோ, அதுதான் வாயில அப்படி வாயை கொப்பளிச்சு அதுல அப்படி வாயில தேர்த்தம் எடுத்துக்கிறான், அப்படி கொப்பளிச்சு போடுவான். இப்ப கண்ணனே வாயு கொப்பளித்து போட்டாள் அப்படின்னு சொன்னா தூய்மை. அதனாலதான் தூய பிரணி யமுனை துறைவன். அந்த யமுனை துறையில கோபிமார்கள் எல்லாம் படும் துறை அப்படின்னா அவர்கள்லாம் தீர்த்தமாடுகிற துறை. யமுனை துறைவன் யமுனாச்சாரியர்னு ஒரு சுவாமி, ஆளவந்தார்னு பேர் அவருக்கு தான். ராமானுஷருடைய மானசீக குருன்னு சொல்லப்படுகிற யமுனாச்சாரியர். அவருடைய தாத்தா நாதமுனிகள் இருந்தார். இந்த நாதமுனிகள் வடக்க போகும்போது தான் இங்கே யமுனாச்சாரியர் குழந்தை பிறந்தனால்தான் அவருக்கு யமுனை துறைவர் அப்படிங்கிற பேர் வச்சா. யமுனையிலே பெண்கள் படும் துறையாக இருந்தபடினாலே யமுனை, யமுனையிலே அவர்கள் எல்லாம் குளித்தபடினாலே யமுனை துறைவனை. ஏன்னா பெருமாள் அங்கதான் இருப்பார், ஜலக்கிரீடை பண்ணுவார், எல்லா குழந்தைகளோடு விளையாடுவார். எல்லாம் அவர் இருந்ததே திருவாய்ப்பாடியில் இருந்தது 7 வயசு, அவ்வளவுதானே. அப்ப கோபிமார்கள் இருக்கா, அவர்களோடு அவர் குழந்தை விளையாடுறது அப்படிங்கிறது. யமுனை துறைவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை. ஆயர்குலம்னு சொல்லப்படுகிற எடை குலத்துக்கு பரமதத்துல பெருமையா அல்லது ஆய்ப்பாடியில பெருமையானா ஆய்ப்பாடியில தான் பெருமை. ஏன்னா பெருமானுடைய குணங்கள் வெளிப்படாது பரமதத்திலே. ஏன்னா அங்க யாருக்கும் கஷ்டமே இல்லை. கஷ்டம் இல்லாத இடத்துல போய் என்ன கஷ்டமானும். இப்போ பெரிய ஒரு கோடீஸ்வரர் இருக்காரு, அவருக்கு ரேஷன் கடையில் ஒரு 10 கிலோ அரிசி கொடுத்தா அப்படின்னு சொன்னால் அவருக்கு என்ன பெருமை? அவர் எதாவது இப்போ போவாரா வாங்குவாரா? இல்லை வாங்கி ஐயா நீ போப்பா, நீ போய் வாங்கிக்கோ, வாங்கிட்டு அப்படியே போயிடு, அதுக்கு போயிடு அப்படின்னு போகிறார், அவ்வளோதான். இப்போ பரமபதத்தில் எம்பெருமானுக்கு அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு அதாவது கலங்கமே இல்லை, குற்றமே இல்லை, தோஷமே இல்லைங்கிற போது அங்கே போய் எம்பெருமானுடைய குணங்கள் ஒரு நாளும் விகசிக்க போவதே கிடையாது. அதனால அதை காட்டிலும் இடைச்சேரின்னு சொல்றதான இந்த ஆய்ப்பாடியில தான் பெருமை உண்டு. அதனாலதான் மங்கள தீபமாக இருக்கக்கூடியவனே ஆயர்குலத்தினில், ஆயர்குலம்னா இடையர்குலம், ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு. அந்த இடைச்சேரிக்கு மங்கள தீபமாக இருக்கக்கூடியவனே ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. தாயை யாரு தாய் அவளுக்குன்னா யசோதையத்தான் தாயின்னு சொல்றோம். தேவகி சொல்றோமா என்னைக்கான்னா தேவகியினுடைய வயிற்றுல பிறந்தாரே தவிர சம்பந்தமே இல்லையே. அவர் 8 வயசுக்கு அப்புறம் தான் திரும்ப போய் பார்க்குறார். காராகிரகம்னு இருக்கு ஒரு இடம், அதாவது மதுராவில் போனோம்னா காராகிரகம் அப்படின்னு சிறைச்சாலை. அந்த சிறைச்சாலையில கண்ணன் பிறந்த இடம் இன்னைக்கும் இத்தனை பெரிய பெரிய மேடை மாதிரி இருக்கு, ஒரு கருங்கல்ல போட்ட மேடை மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இடத்துல தான் கண்ணன் பிறந்த இடம் அப்படின்னு இன்னைக்கும் போகலாம். போய் உள்ளுக்குள்ள போகணும், கொஞ்சம் இறங்கி போகணும், தலை கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கும், கீழே போய் அங்கே போய் பார்க்கணும். ஒரு சிறைச்சாலை. நம்மெல்லாம் ஆறானும் சிறைச்சாலையில் பிறந்தோமா? கண்ணன் ஒருத்தர் எவ்வளவு உயர்ந்தவன், தான் தன்னையே தாழ வைத்து கொண்டு ஒரு லோகத்துல மக்களுக்கு புரியும்படியாக தான் ஒரு ரொம்ப எளிமையோடு பிறந்தான். அதுவும் ஒரு சிறைச்சாலையில பிறந்தான்னா எவ்வளவு தாழ்ச்சி, அவ்வளவு தாழ்த்தி கொண்டு கண்ணன் பிறந்தான். ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயக்குடல் விளக்கம் செய்த தாமோதரன். தாயக்குடல் விளக்கம் தாய்க்கு. இப்போ கண்ணனை நினைச்சுக்கோங்க, யசோதையை நினைச்சுக்கோங்க. கண்ணனுடைய சேட்டுதங்கள் எங்க பண்ணா?
யசோதை இருக்கிற போது கோகுலத்துல பண்ணா. சரி, யசோதையை நினைச்சுக்கோங்கோ, அவ பெறவே இல்லை. பெறாதவளுக்கு பெற்றதான பாக்கியம் அது கண்ணனை பெற்றாள்ங்கிற பாக்கியம் தான். உலகத்துல இருக்கிறவாளுக்கு கண்ணனா யசோதையா, ஆரோட பிள்ளைன்னா யசோதையோட பிள்ளைம்பா. தேவகின்னு கூட கொஞ்சம் யோஜனை தான் பண்ணணும். அப்ப இப்படி இருக்கிற போது இவர்களுடைய பந்தத்தை நினைத்தால் எத்தனை சேட்டுதங்களை பார்த்தா. ஏன்னா அவதார ரசம், அதாவது பிறந்த பாக்கியத்தை கொடுத்தது தேவகிக்கு. பிறவு தன்னுடைய கர்ப்பத்துல பிறந்தான்கிற பெருமாருக்கு தேவகிக்கு. ஆனா இந்த குழந்தைகள்லாம் எத்தனை விளையாட்டு விளையாடும், அது எத்தனை சேட்டை பண்ணும். பிறந்ததுலேருந்து முதல் 2 மாசம் இப்படி மலங்கு 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 முடிச்சுட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி கொஞ்சம் திரும்பும், அப்புறம் கொட்டாய் விடும், அப்புறம் ஈங்கும், என்னென்னவோ பண்ணும். அதுக்கப்புறம் அப்படி திரும்பி படுக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் முழிச்சு பார்க்கும், இப்படி பண்ணும். அதுக்கப்புறம் தவழும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எந்துக்கு நிற்கும், அப்புறம் விழும், நடக்கும், ஓடும். இந்த காரியம்லாம் ஒண்ணுமே பார்க்கலையாவோ. இவ பிறந்தது தான் தாமதம், அப்படியே கொண்டு போய் அந்த பக்கம் போட்டார். போனா இதை எல்லாத்தையும் பார்த்தவள் யாரு? அந்த சேட்டுதங்களை பார்த்தது யாருன்னா யசோதை தான் பார்த்தது. ஆஹா, அவதாரத்தினுடைய பெருமையை கொடுத்தது தேவகிக்கு, தான் பெற்றதான பெருமையை கொடுத்தது தேவகிக்கு. ஆனா சேட்டுதங்கள், அந்த சேட்டை பண்றதெல்லாம் பார்த்த பெருமையை கொடுத்தது யசோதைக்கு. அவதார ரசத்தை கொடுத்தது தேவகிக்கு, லீலா ரசத்தை கொடுத்தது யசோத பிராட்டிக்கு. இதுதானே பெருமை நடந்தது. அப்ப இவர்களுடைய சம்பந்தத்தை நினைச்சா என்ன நடக்கும்? யசோதை தான் வளர்த்தா, அவ தான் லீலாரசத்தை பெற்றாள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சரி, கண்ணன் அவதாரம் பண்ணி யசோதைக்கு அந்த லீலாரசத்தை கொடுத்தான் அப்படின்னு நம்ம நினைச்சா என்னவா ஆகுமா? நம்முடைய சம்சார பந்தம் அருந்து போகும்னு சொல்றாங்க. நம்முடைய சம்சார பந்தம் அருந்து போகும். அப்படின்னா நம்ம இந்த சம்சாரத்தை விட்டு ஒழித்து எம்பெருமானுடைய திருவடிகளை போய் சேர்றதுக்கு அதுதான் காரணமா இருக்குன்னா, இதையே தான் கண்ணன் எம்பெருமான் பகவத்கீதையிலே சொன்னதான அர்த்தம். ஜன்ம கர்மச்சமே திவ்யம் யோவம் ஏவேத்தி தத்வதா தத்வாதேவம் புனர்ஜன்மன இதி மாமியதிசோர்ஜுன. இது 4வது அத்தியாயத்திலே கண்ணன் பகவத்கீதையில 18 அத்தியாயங்கள், 700 ஸ்லோகங்கள், 18 700. அதுல 4வது அத்தியாயத்திலே தன்னுடைய அவதாரம், பெருமாள் பண்ண அவதாரத்தினுடைய ரகசியம், நான் யாரு, எதுக்காக வந்து பிறந்திருக்கேன் அப்படிங்கிறது சொல்றார். அதுல சொல்றார், ஜன்ம கர்மச்சமே திவ்யம். நான் பிறந்தது இருக்கு பத்தியா, நான் பிறந்ததுன்னு சொன்னார். அர்ஜுன்கிட்ட சொல்றார், ஐயா நீ பிறந்தா பிறப்புன்னு சொல்லுவா, நான் பிறந்தா அவதாரம் என்று சொல்லுவார்கள். என்னுடைய பிறப்பு இருக்கே, இது கர்மத்தினாலே வந்த பிறப்பு அல்ல. நான் பிறந்த பிறப்பு இச்சையினாலே, நான் ஆசைப்பட்டு கீழே வந்து பிறந்தேன். எனக்கு ஏதோ கர்மம் இருக்குங்கிறதுக்காக நான் வந்து பிறந்தேன் அல்லேன். எனக்கு ஒரு ஆசையினால இந்த லோகத்துல வந்து நாம் பிறக்க வேணும், மாடு கன்றுகளோடே நாம் இருக்க வேணும், வெண்ணெய் தயிர் பாலை சாப்பிட வேணும், அந்த கோபிமார்களோடே லீலா பண்ண வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்தேன். வந்த இடத்துல தான் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. நான் எதுக்காக பிறக்கிறேன் தெரியுமா? யுகங்கள் தோறும் பிறக்கிறேன். எதற்காக? சாதுக்களை ரட்சிக்க வேணும் என்பதற்காக பிறக்கிறோம். சரி, சாதுக்களை ரட்சித்தா போருமானா? துட்டர்களை நிரசனம் பண்ண வேணும் என்பதற்காக பிறக்கிறோம். சரி, துட்டர்களை நிரசனம் பண்ணா போருமா? தர்மத்தை ஸ்தாபிக்க வேணும் என்று பிறக்கிறோம். ஆக அதுக்காகத்தான் நான் அவதாரம் பண்றேன், கர்மத்தினாலே நம்முடைய பிறப்பல்ல அப்படின்னு சொன்னார். நீ பிறந்து போயிட்டேன்னா போயிட்டேன்னு சொல்ல போறான். நான் போனோம் என்னால் போனோம்னு சொல்ல மாட்டான். கண்ணன் தன்னுடைய சோதிக்கு புறப்பட்டு சென்னான், தான் இருக்கிற இடத்துக்கு திரும்ப போயிட்டார், அவ்வளவுதான். இங்கே அங்கேருந்து வரார், வந்துட்டு திரும்ப போயிடுறார். அவருக்கு யாராவது அந்திம கிரியை பண்ணான்னு எங்கேயானு பார்க்க முடியுமான்னா பார்க்க முடியாது. ஏன்னா கண்ணன் பிராவாச கஷேத்திரம்னு ஒரு இடம் இருக்கு, வடக்கு அதாவது தெற்கு அதாவது மேற்கு கடற்கரை ஓரமாக. துவாரகை இருக்கும் இல்லையோ, துவாரகையிலேருந்து இன்னும் போகணும், சோமநாத்னு ஒரு இடம் இருக்கும் இல்லையோ, சிவபெருமானுடைய கோயில்லாம் இருக்கு. அந்த கூட ஒரு ராஜா ஒரு 18 தடவை படையெடுத்தார், நிறைய தங்க நகையெல்லாம் கொண்டு போயிட்டார்னு சொல்லும் இல்லையோ, அந்த கடற்கரை ஓரத்துல மேற்கு கடற்கரை ஓரத்துல இருக்கக்கூடிய சோமநாத்துக்கு அருகில் இருக்கக்கூடியது அந்த கடற்கரை ஓரமா இருக்கு ஒரு இடம்.
அதுக்கு பிராபாச கஷேத்திரம் அப்படின்னு பேரு. அந்த இடத்திலிருந்து தான் கண்ணன் துவாபர யுகத்தினுடைய முதல் ஆரம்பத்தில், துவாபர யுகம்ங்கிறது 8,64,000 வருஷம், அதுல முதல் 4,32,000 வருஷத்திலே அந்த முடிகிற தசையில கடைசி நாள் புறப்பட்டு சென்னார், திரும்பவும் பரமதத்துக்கு போயிட்டார். அப்படி போகும்போது அந்த ஒரு இடத்துலேருந்து ஒரு 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 அதாவது வேடம் தான் விட்டுட்டான். ஏன்னா அந்த சாபத்தினால வேடம் விட்டு காலில் அம்பு பட்டுடுத்து. காலில் அம்பு பட்டா ஆறானு போவாளா, அதை ஒரு காரணமா வச்சுட்டு புறப்பட்டார். அவர் புறப்படும் போது முதல்ல சங்கு சக்கரம் மேல புறப்படுதான். சங்கு சக்கரம் கிட்டு 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 கிட்டுன்னு மேல புறப்படுது. தான் வந்ததான தேர் புறப்படுகிறது. அதுக்கப்புறம் கண்ணன் புறப்படணும். அப்ப அவருக்கு பக்கத்துல தேரோட்டியாக இருக்கக்கூடிய தாருகன் அப்படின்னு ஒருத்தன் இருந்தார். அவர் வந்துட்டார். தாருகா, நீ என்னை பார்த்துட்டே, நான் புறப்படுறத பார்த்துட்டே, நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால உனக்கு நல்ல கதி கட்டும். இன்னைக்கு இப்பவே உடனே போ, பலராமன்ட்ட சொல்லு, ருக்மிணிட்ட சொல்லு, சத்யபாமாட்ட சொல்லு, இன்று இரவு துவாரகை நீரிலே மூழ்கப் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தனியே ஆளா புறப்பட்டார். வந்தது ராத்திரி ஒருத்தி மகனாய் பிறந்தான், ஒருவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர்ந்தான். கண்ணன் பட்ட கட்டமோ, ராமன்னா 14 வருஷம் கட்டப்பட்டான்னு எல்லாரும் ஆ ஊ ஆ ஊமோ, ஆனா கண்ணன் பிறந்ததுலேருந்து புறப்படுற வரையும் கட்டம்தான். அப்படி பட்டுட்டு புறப்பட்டு போனார். எதுக்காக சொல்ல வந்தேன், தன்னுடைய சோதிக்கு புறப்பட்டு சென்னான்ங்கிறது. ஏன்னா பெருமாளை போனோம்னா யாரோ கிரியைகள் பண்ணாங்கிறதே கிடையவே கிடையாது. அப்படி இருக்கக்கூடியவன் ஆயர்குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை தாயக்குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, எம்பெருமானை பத்தி நம்ம பேசணும்னா, யசோதை பிராட்டியை பத்தி பேசணும்னா நம்முடைய சம்சார பந்தம் அறுக்கப்படுகிறது. அப்படிங்கிறது அணிவிளக்கை தாமோதரனை. ஏன்னா இந்த தாமோதரன் அப்படிங்கிற திருநாமம் இருக்கே, ரொம்ப ஆச்சரியமான திருநாமம். ஏன்னா பெருமாளை ஒரு யசோதை, ஒரு எடச்சி, இடது கை எதுன்னு தெரியாதான் அவளுக்கெல்லாம், வலது கை எதுன்னு தெரியாதான். இடக்கை வலக்கை தெரியாத ஆய்ச்சிமார்கள் அவ என்ன பண்ணுவாளாம், இந்த தாமோதரனை பெருமாளை என்ன பண்ணுவாளாம், ஒரு கயத்தால கட்டிடுவாளாம். ஏன்னா இருக்கிற இடத்துல எல்லாம் போய் வெண்ணெயை திருடி வரண்டி சாப்பிட்றது, பால் வரண்டி சாப்பிட்றது, தயிர் வரண்டி சாப்பிட்றது, இருக்கிற வாழ்கிட்டெல்லாம் கெட்ட பேர். எல்லாருக்கும் என்ன கண்ணன் வந்து எல்லாத்தையும் வரண்டு விடுறான் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே கட்டம். அதனால என்ன பண்ணுவாளாம் யசோதைன்னா, பெருமாளுக்கு ஒரு கயிறு, இந்த கயிறு ரொம்ப வசதியான கயிறு, ஒரே கயிறு இல்லை, முடிச்சு முடிச்சா போட்டுருக்கு. முடிச்சா போட்டு கட்டினா இடுப்பு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி முடிச்சா. இதைத்தான் மதுரகவியாழ்வார் பாடுற போது முதல்ல கண்ணுனும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் அப்படின்னு பாசுறோம். அப்ப கண்ணி நுண் சிறுத்தாம்பு, சின்ன கயிறா போட்டு அதை கட்டி அதை வச்சு, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கோகுலத்தில் இருக்கக்கூடிய மோசமான ஒரு கயிறை எடுத்து வசத்தியா இருக்கக்கூடிய சர்வேஸ்வரனுடைய இடுப்புல வச்சு கட்டுவா அப்படின்னு அர்த்தம். ரொம்ப உயர்ந்த வாளுக்கு ஒண்ணும் இல்லை, ரொம்ப மாட மாளிகை கூட கோபுரமா ஒரு இடம் இருக்கு, ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல கொண்டு போய் உடஞ்ச ஒரு பாத்திரத்தை வந்து நான் அடுப்புல வச்சு நான் தடிகை பண்ணேன்னா எப்படி இருக்கும், சமையல் பண்ணா எப்படி இருக்கும், நல்லாவே இருக்கும். அதுல அதே மாதிரிதான் உயர்ந்தவனுடைய இடுப்பிலே கயிறு முடிச்சா போட்ட கயத்தை போட்டு கட்டுவலாம். ஏன்னா பெருமாள் ஆகிருதியா குண்டார் பரவ இல்லையோ, அதை போட்டு கட்டுவலாம். அதே மாதிரி எதுல வச்சு கட்டுவா அப்படின்னா, ஊர்ல அந்த கோகுலத்திலே வீணா போன ஒரு உரல், பொத்த உரல், வீணா போன உரல். அதாவது கயத்திலே வீணா போன கயிறு தான் கண்ணனை கட்டுறதுக்கு உதவுறது தான். அதே போல கண்ணனை கட்டுறது எந்த இடத்துலனா பொத்த உரல், வீணா போன உரல். இந்த ரெண்டுமே வீணா போன ஒரு வஸ்துவால தான் கண்ணன் கட்டப்படுகிறான். அதுலேயும் என்ன விசேஷம்னா, எடக்கையும் தெரியாது வலக்கையும் தெரியாது, அப்படி இருக்கிறவா தான் கண்ணனை கட்டுறான். இப்ப எவ்வளவு உயர்ந்தவன் எவ்வளவு தாழ்ந்து ஒரு காரியத்துக்காக தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறான்ங்கிறது பார்க்கணும். அப்படி இருக்கிற தாமோதரனை இது ஆழ்வார், நம்மாழ்வார் சொல்லிட்டு எத்திரம் ரொம்ப நீர்மையா இருக்கானே, இவ்வளவு தாழ்த்தி கொள்ளுகிறானே நம்மை அப்படின்னு, அவ்வளவு உயர்ந்தவன் இவ்வளவு தாழ்த்தியாக தன்னை நடத்தி கொள்ளுகிறானேன்னு ஆச்சரியப்பட்டு தான் அழுகிறார், அலவந்து போகிறார் நம்மாழ்வார். அப்ப இப்படி தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமல தூவி தொழுது, தூயோமாய் வந்து நாம் எல்லாம் பரிசுத்தனாக வந்து தூய்மையா வரணும். தூய்மையா வந்து பெருமாளுக்கு, அங்க பெருமாளுக்கு தூயோமாய் வந்து நாம் தூமல தூவி தொழுது. விபீஷண ஆழ்வான் அக்கறையிலேருந்து இக்கரைக்கு வந்தாரோ இல்லையோ, ராமனிடத்துல போய் சரணாகதி பண்றதுக்காக. பண்ற போது எங்கேயாவது ஒரு இடத்துல தீர்த்தமாயிட்டு குளிச்சுட்டு வந்தாரா தெரியாது. குளிச்சுட்டு வந்த சரணாகதி பண்ண போறேன், நான் பெருமாள்கிட்ட போய் திருவடியில போய் விழப்போறேன், விழுந்து சரணாகதி பண்ண போறேன், அதனால நான் குளிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு போனாரா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா, வந்தார் நேரம் விழுந்தார். சரணாகதி பண்றதுக்கு என்னதுக்கு தீர்த்தம் ஆண்டமா?
அப்ப தூயோமாய்னா நாம் எல்லாம் பரிசுத்தமா பெருமாளுக்குன்னு ஒரு காரியம் பண்றோம் அப்படின்னா தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது புஷ்பத்தை சேர்க்கிறோம்னா அனன்ய பிரயோஜனர்களாக ஒரு பிரயோஜனமும் பெருமாளுக்கு புஷ்பம் சேர்க்கிறேன்னா ஒரு பிரயோஜனம் எதிர்பாராமல் செய்ய வேண்டும். அனன்ய பிரயோஜனர்களா தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது புஷ்பங்களை சேர்த்து வாயினாலே பாடுங்கோள். பெருமாளை வாயினால பாடுங்கோள், நல்லா பாடுங்க. அதனோ குரல் வரமாட்டேங்கிறதுனா குரல் வரலன்னாலும் பரவாயில்ல பாடுங்க. பெருமாளை பற்றி தானே பாட போறேன். அப்ப பகவானை பற்றி பாடுவதற்கு நாம் ஏன் வெக்கப்பட வேண்டும்? நன்னா பாடலாம். தூயோமாய் வந்து நாம் தூமல தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. வாயினால பாடுறோம்னா வாய்க்கு ஒரு லாபம், வாய் பெற்றதனுடைய பயன். சரி, அதே போல தூமலர் தூவுகிறோம் அப்படின்னா கைக்கு லாபம், கை கொடுத்ததனுடைய பயன். அப்ப கைக்கு லாபம், வாய்க்கு லாபம். லாபம்னா ஏதோ பணம் கிடைக்கும் போல இருக்கே, அந்த லாபம் அல்ல. லாபம்னா அதுக்கு ஒரு பயன். தூமலர் தூவி தொடுகிறோம் கையினாலே, வாயாலே பாடுகிறோம் வாய்க்கு ஒரு லாபம், மனதினாலே சிந்திக்கிறோம் மனதுக்கு லாபம், மனதுக்கு நிம்மதி, மனதுக்கு அமைதி, மனதுக்கு மகிழ்ச்சி. வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய விழையும் புகுதருவான் என்னவும். நிறைய பாவங்கள், அதாவது பகவத் ஞானத்துக்கு முன்பாக இருந்த பாவங்கள், பகவது ஞானம் பெற்றின பிற்பாடும் பிராமாதிகமாக வந்த பாவங்கள். இந்த பாவங்கள் எல்லாம் தீயினில் தூஷாகும் செப்பு, நமக்கு தீயிலே இட்ட பஞ்சு போலே மாய்ந்து போகும் அப்படின்னு சொன்னதுதான் இந்த 5வது பாசுரம். அதனாலே மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை துயவர் நீரமனைத்துறைவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயக்குடல் விளக்கஞ்சே தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமல தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய வழியும் புகுதருவான் என்னெனவும் தீயினில் தூஷாகும் செப்பு ஏலோ. அப்ப தாமோதரன்கிற திருநாமத்தை நாம் சொல்ல வேண்டும். தாமோதரன் அவரவர்கள் இல்லத்துல பேரம்பேத்தி எல்லாம் பிறந்ததுன்னா பையனா பிறந்தா தாமோதரன் வச்சுட்டு போலாமே. தாமோதரன்கிற திருநாமம் அவ்வளவு உயர்ந்த திருநாமம். தாமோதரா தாமோதரா நம்ம கூப்பிடலாம். ஏன்னா உயர்ந்தவன் தான் தன்னை தாழ்த்தி கொண்டு வந்திருக்கிறான். அவனுக்கு தாமோதரம் இடுப்புல கட்டுறது, அதுதான் அந்த விருத்தாந்தம். அப்ப தாமோதரன்கிற பேரை சொன்னா நம்ம பாவங்கள் எல்லாம் தொலைந்து போகிறது அப்படிங்கிறது இந்த 5வது பாசுரத்தினுடைய அர்த்தம். மேலே திருக்கோளூர் பெண் பிள்ளையினுடைய ரகசியத்தை பார்க்க வேண்டும். அதுல இன்றைக்கு அகம்பேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போலே அடுத்த வார்த்தை அகம்பேத்மி அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொன்னாலாம். ஏன்னா ராமலக்ஷ்மணர்களை கூட்டி கொண்டு செல்ல வேண்டும். ஏன்னா ஒரு யாகத்தை பண்றார் விஸ்வாமித்திரர். அந்த யாகத்தை சம்ரக்ஷணம் பண்ணணும் அப்படின்னா நல்ல வழியா நடத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நிறைய ராட்சசாலாம் வந்து அந்த நாளெல்லாம் யாகம் பண்ணிவிட்டா இவாளுக்கு நிறைய சக்தி வந்துடும், நம்மளை பிள்ளை சக்தி வந்துருதுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னுட்டு ராட்சசாலாம் என்ன பண்ணுவான்னா தொந்தரவு பண்ணுவா. இப்போ ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா 4 கெட்ட பேர் வந்து ஏதோ பண்றாளோ இல்லையா, அதே மாதிரி ராட்சசா என்ன பண்ணுவான்னா இந்த அதாவது யாகங்கள் பண்ணினா அதை கெடுக்கிறதுக்காக வருவா அவளாம். அப்படி வந்தாங்கிறதுனால இவரால் யாகம் பண்ண முடியல. அதனால விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார், தசரதனுடைய அரசவைக்கு வந்தார். ஏன்னா ரிஷிகள்லாம் நேரம் வந்துருவான், அவள்லாம் யார்கிட்டையும் அனுமதி எல்லாம் பத்துக்க வேண்டாம், நேரம் வந்துருவா. ஏன்னா அவளுக்கு பெருமை. நேரம் வந்தார். வந்த உடனே அவருக்கு எல்லா மரியாதைகளும் தசரதன் கொடுத்தார். கொடுத்த உடனே அமர்ந்தார். அமர்ந்துட்டு என்ன வேணும் ஏது வேணும், நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார். அப்போ சொன்னா, நான் இந்த மாதிரி யாகம் பண்ணிட்டு இருக்கேன், இதில் எனக்கு யாகத்தை சம்ரட்சிப்பதற்காக எனக்கு உன்னோட ராமனை கொடு, நான் கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு சொன்னார். அவருக்கு தூக்கி வாரி போடுது. ராமன் சின்ன பையனாச்சே, அவனை போய் கேட்குறீரே. ஏன்னா ராமன் எவ்வளவு வருஷம் கழிச்சு பிறந்தார்? 60,000 வருஷத்துக்கு அப்புறம் தசரதனுக்கு ராமன் பிறந்தான். ஏன்னா புத்திரபாக்கியம் இல்லாமல் இருந்தால் தசரத சக்கரவர்த்தி 4 அதாவது 3 பேருக்கும் கௌசல்யாட்டம், கைகேயி ஆட்டம், சுமித்திரை ஆகட்டும், இன்னும் பலமார்கள் இருந்தார்கள். அப்படி இருக்கிற போது அவர்களுக்கு புத்திரபாக்கியம் இல்லை. அதுக்கப்புறம் ஹிருஷ்யஸ்ருங்க முனிவர்னு ஒரு ரிஷி இருந்தார். அந்த ரிஷி தான் சொன்னார், புத்திரகாமேட்டி யாகத்தை பண்ணு, அப்போ உனக்கு புத்திரன் பிறக்க பிராப்தியாகும் அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் தான் புத்திரகாமேட்டி யாகம் பண்ணி அதில் பாயசம் வந்தது. அந்த பாயசத்தை தான் கொடுத்தா. அதுக்கப்புறம் தான் கர்ப்பம் தரித்தாள், குழந்தைகள் பிறந்ததுன்னா இது எவ்வளோ வருஷம் கழிச்சுதுன்னா 60,000 வருஷம் கழிச்சு பிறந்தது. 60,000 நடக்குமா அப்படின்னம்னா திரேதாயுகத்தில் காலமே ரொம்ப நிறைய. அந்த காலத்தில் ஏன்னா அந்த திரேதாயுகத்தினுடைய மொத்த காலம்னா கிட்டத்தட்ட 12 லட்சம் வருஷங்காலம். 12 லட்சம் வருஷங்காலம் அதனுடையது உண்டு. கீழே சொன்னேன் 4,32,032 கலியுகம். இதை 2ஆல் பிரிக்கினா திரேதாயுகம், அதாவது துவாபர யுகம்.
இதையே 3ஆல பிரிக்கணும் திரேதாயுகம், இதையே 4ஆல பிரிக்கணும்னா கிருதயுகம். 4 யுகத்தையும் கூட்டினா 43,20,000 வருஷம் வரும். அப்ப திரேதாயுகத்தினுடைய காலம் இருக்கே, இந்த ஸ்பேன் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, இந்த ஸ்பேன் ஆஃப் திரேதாயுகம்னு சொன்னா அது கிட்டத்தட்ட 12 லட்சம் வருஷ காலம். அதுல 60,000ங்கிறது ரொம்ப குறைச்சலோ இல்லையோ, அவ்வளவு வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்தது அப்படி இருந்துட்டு இருந்தார். ஏன்னா 60,000 வருஷம், நம்மளே 10 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தோம்னா நம்ம எவ்வளோ கண்ணே மணியே முக்கிய மொத்தேன்னு சொல்லி அது எங்கேயுமே போக விட மாட்டோம். நம்மளே எப்படி இருந்தோம்னா 60,000னா அவர் எப்படி இருப்பார்? அப்ப யாரையும் எங்கேயுமே விடலே, அவ்வளவு ரொம்ப சுகுமாரமா ரொம்ப மிருதுவா வளர்த்து வந்தார். அவரை போய் சண்டை போடுறதுக்கு விடுறதா ஒன்றும். ரெண்டாவது அவர் காரணம் என்ன சொன்னார்னா, ஊனஷோடச வருஷா மே ராமஹா, என்னுடைய ராமன் 15 வயசுக்கு, ஊனஷோடச வருஷானா 16 வயசுக்கு குறைச்சலா இருந்தா யுத்தம் பண்றதுக்கு அருகதையே கிடையாது. முன்ன நாள்லாம் சண்டை போடணும்னு சொன்னா 16 வயசுக்கு மேல இருந்தா தான் சண்டை போடுறதுக்கு அனுப்புவா. யுத்தம் போர் அப்படின்னு சொன்னாலும் இல்லையோ, அதுக்கு அனுப்புறதுக்கே 16 வயசுக்கு மேல இருந்தா தான் அனுப்புவா. 16 வயசுக்கு கீழே இருந்தா அனுப்ப மாட்டான். அதனால அவர் என்ன காரணம் சொன்னார்னா, ஊனஷோடச வருஷா, என்னுடைய ராமன் இருக்கானே அவனுக்கு 16 வயசுக்கு கீழே தான் இருக்கு, அதனால அவனை அனுப்ப முடியாதுன்னார். வந்ததே கோவம் விஸ்வாமித்தர். விஸ்வாமித்தருக்கு எவ்வளவு கோவம் வரும், நமக்கே ஆறுக்கான கோவம், விஸ்வாமித்தர் மாதிரி கோவம் வரும் அப்படிங்கிற போது நம்மளே இப்போ இந்த விஸ்வாமித்தர் கோவம் நம்ம பார்த்துருக்கோமா அப்படின்னா, இந்த ராஜாவிட்ட கோச்சு விட்டார், தசரதன் கோச்சுட்டு நீ எப்படி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவ அப்படின்னு பார்த்துட்டு ஒரு சாபம் விடுற மாதிரி விட்டுட்டார். எப்படின்னா, உன் வீட்டு மனை மக்களோடு உன்னுடைய குடும்பத்தோடு உன்னுடைய ராஜ்யத்தோடு நன்னா இரு அப்படின்னார். இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? வாங்கோ சௌக்கியமா இருங்கோ, மனை மக்களோடு நாட்டு நிலத்தோடு எல்லாரும் நன்னா இருக்கோ அப்படின்னு சொன்னோம்னா இதுக்கு அர்த்தம் வேற. இதே நாட்டு மக்களோடு உன்னுடைய மனைகளோடு பிரஜையோடு நாட்டோடு செல்வத்தோடு நன்னா இரு அப்படின்னம்னா நன்னா இருக்கப்படாதுன்னு அர்த்தம். அப்படித்தானே அர்த்தம்? அப்படிதான் சொன்னார் அவர். நன்னாரு சுகி பவ அப்படின்னு வேகமா கோவிச்சுன்னு வெளியில போனார். அப்ப வசிட்டர் பிடிச்சார் அவரை. வசிட்டர் பிடிச்சு, ஐயா அவர் விஸ்வாமித்தர் கோவம் தெரியுமோ இல்லையோ, அவர்கிட்ட ஏன் இப்படி பண்ற, ஒன்றும் ஆகாது ராமனுக்கு, நான் சொல்றேன் நீ அனுப்பு அப்படின்னார். அப்புறமா வசிட்டர், ஏன்னா வசிட்டருக்கும் விஸ்வாமித்தருக்கும் ஒத்துக்காது. 2 பேரும் இவர் ஒரு பக்கம்னா அவர் ஒரு பக்கம்தான். ஆனா இந்த விஷயத்துல வசிட்டர் பார்த்தார், தசரதனை பார்த்து நல்லது சொன்னார், ஐயா போயிட்டு வான்னார். அப்போ விஸ்வாமித்திரர் சொல்றார், சரி நான் கூட்டின்னு போறேன், உன் பிள்ளைய நீ சின்ன குழந்தைன்னு சொல்ற, ஆனா அவன் யாருன்னா அகம் வேத்தி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம். இது ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம். அகம் வேத்தி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜாக ஏச்சேமே சமவத்திதாக அப்படிங்கிற ஸ்லோகத்தாலே சொல்லுகிறார். வசிஷ்டருக்கு தெரியும் ராமன் யார் என்ன. அகம் வேத்தி, நான் ஒரு பிராமணனா கையிலே தர்ப பொல்லை ஏந்தி கொண்டு, கையிலே தண்டத்தை ஏத்தி கொண்டு, கையிலே பவித்திரத்தை ஏந்தி கொண்டு ரொம்ப நிஷ்டையோடு இருக்கக்கூடிய ரிஷியாக இருக்கக்கூடிய எனக்கு தெரியும் ராமன் யார் என்ன. வசிட்டருக்கு தெரியும் ராமன் யார் என்ன. ஏன்னா வசிட்டன் யாரு? பிரம்மாவுடைய பிள்ளை வசிட்டர், பிரம்மாவுக்கு பிள்ளை தான் வசிட்டர். அதனால எங்களுக்கு தெரியும் ராமன் யார் என்ன. உனக்கு தெரியாது, நீ என்ன பிடிச்சிட்டு இருக்க, வெள்ளு பிடிச்சிட்டு இருக்க, கத்தி பிடிச்சிட்டு இருக்க, அருவாள் பிடிச்சிட்டு இருக்க, இதெல்லாம் பிடிச்சிட்டு க்ஷத்ரிய ராஜாவாக உனக்கு அதை பத்தி தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்களுக்கு தான் தெரியும் பவான் நாராயணன், நாராயணனே இங்கு ராமனாக வந்து அவதரித்திருக்கிறான் என்பது எனக்கு தெரியும், வசிட்டருக்கு தெரியும். அதனால நீ கொஞ்சம் கூட கவலைப்படாதே, உன் குழந்தையை நான் கூட்டி கொண்டு செல்கிறேன், அவன் என்ன செய்வான் எனக்கு தெரியும் சொன்னார். இல்லைன்னா அங்கேருந்து வந்திருப்பா அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ. அகம்பேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போலே. விஸ்வாமித்திரர் சொன்னாரே அகம்பேத்மி, நான் ஒரு வேத்மி, நான் வேதத்தை தெரிந்தவன், அறிந்தவன், புரிந்தவன், ஆகையினாலே நான் எனக்கு தெரியும் ராமன் யார் என்ன அப்படின்னு சொன்னாரா இல்லையா. அதனால அகம்பேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போலே அப்படிங்கிறது மற்றொரு வார்த்தை. அதுக்கப்புறம் சொல்றார், தெய்வத்தை பெற்றேனோ தேவகியாரை போலே. தெய்வத்தை பெற்றேனோ, தெய்வம் தான் குழந்தையாக பிறந்தது தேவகிக்கு. இது எங்க நடந்ததுன்னு கேட்டா எப்படி தெரியும் அப்படின்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஸ்வயம்புவ மனு, ஸ்வயம்புவ மனுவுக்கு அப்புறம் சுதபஸ், பிருஷ்ணி அப்படின்னு 2 பேர் தம்பதிகள், அவளுக்கு பேரு
சுதபஸ், பிருஷ்ணி அப்படின்னு 2 பேர் இருந்தா. அவர்கள் ரொம்ப தபஸ் இருந்தா. ஏன்னா கணவன் மனைவி அப்படின்னு சொன்னா இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது மட்டுமல்ல, சில குறிப்பிட்ட வயசு வரைக்கும் இல்லற தாம்பத்தியோடு இருப்பார்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவர்களே ஒரு பக்திமான்களாக மாறி அவர்களுக்கு சரீர சம்பந்தம் அப்படின்னு இல்லாமல் பகவத் பக்தியிலே ஈடுபட்டு கொண்டு வாழ தொடங்குவார்கள். ஒரு பிரம்மச்சரியம் அப்படின்னே வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட. அப்படி வாழ்வர்கள். அப்படி இருக்கிற போது அந்த சுதபஸும் பிருஷ்ணியும் 2 பேரும் தபஸ் பண்ணி நல்ல தபஸ் வலிமையோடு இருந்தார்கள். அப்படி இருக்கிற போது அப்ப அவளுக்கு என்ன பிரார்த்தனை, பெருமாள்கிட்ட என்ன பிரார்த்தனை வச்சா அப்படின்னா, எங்களுக்கு பகவானே நீயே எங்களுக்கு குழந்தையா பிறக்கணும்னு பிரார்த்திச்சா. எப்படி எங்களுக்கு குழந்தையா நீயே பிறக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சா. அப்ப பெருமாள் சரி உங்களுக்கு தபஸ் வலிமை நிறைய இருக்கு, உங்களுக்கு நான் குழந்தையா பிறந்துடுறேன்னு பிறந்தார். பகவானே குழந்தையாக பிறந்தார். அதுக்கு தான் பிருஷ்ணி கர்ப்பன் அப்படின்னு பேரு. சுதபஸ் பிருஷ்ணின்னு 2 பேரும் இல்லையோ, அதனால பிருஷ்ணி கர்ப்பன்னு பேர் ஒரு குழந்தை பிறந்தது. அடிக்கடி பகவத்கீதையில கூட பிருஷ்ணி கர்ப்பா அப்படின்னு அர்ஜுனன் கூப்பிடுவான். ஏன்னா தான் முன் வர்க்கத்திலே முன் ஜன்மாவிலே பெருமாள் அவதாரம் பண்ண போது பிருஷ்ணி கர்ப்பன், பிருஷ்ணிக்கும் சுதபாவுக்கும் பிருஷ்ணிக்கும் குழந்தையாக பிறந்தபடியினாலே பிருஷ்ணி கர்ப்பன் அப்படிங்கிறது முதல்ல. 2வது அதுக்கப்புறமா அதிதிக்கும் கஷ்யபருக்கும், அதிதி அப்படின்னு ஒருத்திக்கும் கஷ்யப முனிவர் இவாளுக்கும் குழந்தையாக பிறந்தது வாமனமூர்த்தியாக பிறந்தார். வாமனாவதாரம் பண்ணாரோ இல்லையோ, அப்ப காஷ்யபருங்கிற முனிவருக்கும் அதிதிங்கிற ஒரு பெண்ணுக்கும் பிறந்தது தான் வாமனமூர்த்தியாக பிறந்தான். 2வது கர்ப்பம். அவ என்ன பிரார்த்திச்சான்னா, எனக்கு 3 கர்ப்பத்திலே பகவானே நீ எனக்கு குழந்தையா பிறக்கணும்னு பிரார்த்திச்சிருந்தா அந்த சுதபசும் பிருஷ்ணியுமாக. அதனால முதல் கர்ப்பத்துல பிருஷ்ணி கர்ப்பன், சுதபசுக்கும் பிருஷ்ணிக்குமாக முதல்ல பிருஷ்ணி கர்ப்பன் பிறந்தார். இது ஒரு பக்கம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 2வது அதிதிக்கும் கஷ்யபருக்குமாக 2வது கர்ப்பம் பிறந்தார். அது வாமனமூர்த்தியா. 3வது தான் தேவகிக்கும் வசுதேவருக்கும் 3வது கர்ப்பமாக பிறந்தார். அப்ப 3 கர்ப்பத்துல பெருமாள் எனக்கு குழந்தையா பிறக்கணும்னு பிரார்த்தித்தார்கள் இந்த தம்பதியர்கள். அதனாலதான் 3 கர்ப்பமா பிறந்தார். அப்ப தேவகி பூர்வ சந்தியாயாம் அவிபூத மகாத்மனஹான்னு ஸ்ரீமத் பாகவதத்திலே சொல்லுகிறது. தேவகியினுடைய கர்ப்பத்திலே 12 மாதம் பெருமான் உள்ளுக்குள்ளே இருந்து அதுக்கப்புறம் பிறந்தான். பிறந்த போது எப்படி தான் கர்மத்தாலே பிறந்தானா, ஆசையினாலே பிறந்தான். நாம கர்மத்தால பண்றது இல்லை, ஆசையால பண்றோம். இப்போ பெரிய மந்திரி ஒருத்தர் இருப்பார். அவர் இந்த வீதிகளுக்கெல்லாம் வருவார், வந்து அதை பண்றது இதை பண்றது எல்லாம் சொல்லிட்டு போயிருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த வீதிகள் எல்லாம் நன்றாக கூட்ட வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்காக என்ன பண்ணுவார்னா, வெள்ளி கைப்பிடி வச்ச ஒரு விளக்குமாறு அவருக்கு கொடுப்பார். கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணுவார், அதை அப்படி இப்படி ஆட்டுவார். உடனே படம் பிடிச்சிடுவார். படம் பிடிச்சு அதை காணொலியெல்லாம் எடுத்து எல்லா பத்திரிகையிலும் போட்டுருவார். இப்போ அவர் கர்மத்தால பண்ணாரா? இதே நித்தியப்படியே கூட்டுறவர் ஒருத்தர் இருப்பார். அவருக்கு வெள்ளி பிடிச்சு போட்டு விளக்குமாற கொடுத்தா அவர் கர்மத்தால பண்றார். அவருக்கு வேற வேலை இல்லை, அவருக்கு சம்பாத்தியம் இல்லை, சாப்பாடு இல்லை, வேலை பண்ணாதான் சாப்பாடு. அவர் பண்றாரு காலமுறை. அவர் நித்தியப்படியே பண்றாரு, என்ன யாருமே படமே எடுக்கலையேன்னு அவருக்கு வருத்தமா இருக்கும். ஆனா இவர் என்ன பண்ணுவார்னா, ஆசையினால வந்து பண்றார். நான் இந்த நாட்டுக்கு ராஜா, நான் சொல்றதை இந்த மக்கள்லாம் பண்ணுவா, நான் ஒருத்தர் செஞ்சு காமிச்சேன்னா இவ பண்ணுவாளோ என்னவோ, அதுக்காக பண்ணி காமிப்போம் அப்படிங்கிறதுக்காக அவர் பண்றாரு. ஆசையினாலே பண்றாரே தவிர கர்மத்தாலே அல்ல. அதே மாதிரி இவர் பண்றது கர்மத்தால பண்றார். இப்ப பெருமாள் பண்ணது அப்படியானா இல்லை, ஆசையினாலே தான் வந்து பிறந்தான் 3 கர்ப்பமாக. தேவகியினுடைய கர்ப்பத்திலே வந்து பிறந்தான். தேவகி பூர்வ சந்தியாயாம் அவிர்பூத மகாத்மனஹா என்ன தெய்வத்தை பெற்றேனோ, தெய்வத்தை பெற்றேனோ தேவகி பிராட்டியை போலே. தேவகி பெத்தாளே எங்க பெத்தானா, அதுதான் அடுத்து சொல்லணும். ஆழிமறை என்றேனோ வசுதேவரை போலே. அடுத்த வார்த்தை தேவகியை பெற்றேனோ, அதாவது தெய்வத்தை பெற்றேனோ தேவகியை போல, இது ஒரு வார்த்தை பார்த்தோம். அடுத்து 3வது ஆழிமறை என்றேனோ வசுதேவரை போலே. ஆழிமறை சக்கரம், ஆழினா சக்கரம், மறைனா மறைச்சுக்கோன்னு அர்த்தம். ஆழிமறை, ஆழியை மறைத்துக்கொள் என்றேனோ. ஏன்னா ஆச்சா ஆவணி மாதம் ரோஹிணி நட்சத்திரம் வந்தது. அன்னைக்கு தானே கோகுலாஷ்டமின்னு எல்லாரும் கொண்டாடுறோமோ இல்லையோ. கோகுலாஷ்டமி
அப்படின்னா கோகுலத்துக்கே அஷ்டமி, அதான் அர்த்தம். ஆனா கிருஷ்ணாஷ்டமி, கண்ணனின் பெருமான் பிறந்தது அஷ்டமி திதியிலே பிறந்தான், ஆவணி மாதத்திலே பிறந்தான், ரோஹிணி திருநக்ஷத்திரத்திலே பிறந்தான். அப்ப பெருமாள் பிறந்தது ஆவணி மாசம் ரோஹிணி நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம் வந்தது, பெருமாள் பிறந்தார். எங்க பிறந்தார்னா சிறைச்சாலையில பிறந்தார். காராகிரகம் இன்னைக்கு இருக்கு. அங்க போனோம்னா, மதுரைக்கு போனோம்னா காராகிரகம்னு இன்னைக்கு இருக்கு. அந்த மதுரைக்கு அத்தனை பெருமை. ஏன்னா யமுனை யமுனைன்னு சொன்னோமோ இல்லையோ, இந்த யமுனை எப்பேற்பட்ட தீர்த்தம்னா பிரஜா தீர்த்தம். அந்த பூமிக்கே பிரஜ பூமின்னு பேரு. மதுரா பிருந்தாவன்னா அவசியமா ஆயுசில் ஒரு நாள் போகணும். அந்த இடங்கள்லாம், அந்த இடத்துல என்ன பண்ணுவான்னா, கண்ணன் விளையாடின இடங்கள்லாம் இருக்குது. அங்கெல்லாம் என்ன பண்ணுவான்னா, எல்லாரும் என்ன பண்ணுவோம், உருளுவா. அதுல உருண்டு உருண்டு வருவா. ஏன்னா கண்ணன் விளையாடின அவனுடைய திருபடிப்பட்டதான மண் துகள்கள் இன்றும் உண்டோ இல்லையோ, அதனால நம்ம என்ன பண்ணுவோம், போனவாள் அங்க விழுவா. சரி, கண்ணனுடைய திருவடி ஸ்பரிசம் பட்டதான மண் துகள்கள் இன்னைக்கு இருக்கும், நமக்கு அந்த ஸ்பரிசம் வேணும் அப்படின்ட்டு விழுவோம் அந்த இடத்துல. அவ்வளவு உயர்த்தியான இடம் விரஜபூமின்னு சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட பூமி. அந்த நதியே யமுனைன்னு சொல்லப்படுகிறதே விரஜான்னு சொல்லப்படுகிறது. அவ்வளவு பெருமை. கண்ணனே தீர்த்தமான இடமும் கருப்பா இருக்கும் அந்த இடம். தீர்த்தம் காலம்பரை பார்த்தோம்னா கோமதி துவாரகான்னு ஒரு இடம் இருக்கு. அந்த கோமதி துவாரகாயில காத்தால பார்த்தோம்னா மண்ணு தெரியும், நடந்து போகலாம். சாயந்தரம் போனோம்னா அவ்வளவு ஆழமா இருக்கும். கடலும் நதியுமாக சேர்ந்து இருக்கும். கடல் ஒரு பக்கம் இருக்கும், இந்த பக்கம் நதி இருக்கும், ரெண்டு சேர்ந்து இருக்கும் அந்த இடத்துல. சாயந்தரம் பார்த்தோம்னா நமக்கே பயமா போடும், இன்னும் இவ்வளவு ஆழமா இருக்குமா அப்படின்னா. காத்தால பார்த்தா நடந்தே போகலாம். இந்த அதாவது நதிக்கும் கடலுக்கும் பக்கத்திலே போகலாம், அவ்வளவு பக்கம் போகலாம். எதுக்காக சொல்ல வந்தீங்கன்னா, அத்தனை தூரம் பெருமை படைத்தது. அப்ப பெருமாள் அந்த காராகிரகத்துல பிறந்தான், சிறைச்சாலையிலே பிறந்ததான் கண்ணன் பெருமான். எவ்வளவு துக்கம் இருக்கும் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும். சிறைச்சாலையில ஒரு குழந்தை பிறந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அவளுக்கே கஷ்டமா இருக்கும். அதுல வேற சிறைச்சாலையில ஒரு குழந்தை பிறந்ததுன்னா, சிறைச்சாலை போயிட்டு வந்தா சில பேர் நம்ம எப்படி பார்க்கலாம், இறங்க பார்ப்போம். குழந்தையே அங்க பிறந்திருக்குன்னா எவ்வளவு தப்பா நம்ம பேச மாட்டோம். அந்த மாதிரி பெருமாள் கண்ணன் பிறந்தது சிறைச்சாலையில. சிறைச்சாலையில பிறந்த உடனே தந்தை தாய்க்கு விலங்கு போட்டிருக்கான். அந்த விலங்கானது அருந்தது. தந்தகாலில் விலங்கற வந்து தோன்றிய தோன்றல் அப்படின்னு ஆழ்வார்கள் தெரிவிக்கிறார்கள். தந்தகாலில் விலங்கு. நம்ம எல்லாம் பிறந்தோம்னா சம்சாரம் நீளுது. நம்ம எல்லாம் பிறக்கிறோம்னா நம்ம எல்லாம் ரொம்ப சத்தியா பிறந்தோமா? நம்ம எல்லாம் என்ன அப்பா அம்மாவுடைய துக்கத்தெல்லாம் போக்குறதுக்காக பிறந்தோமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. நமக்கே துக்கம் வரப்போகுது. நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு இன்னும் துக்கம் வரப்போகுது. இதான நடக்கிறது. ஆனா நாம் பிறந்தால் சம்சாரத்தில் இருக்கக்கூடிய பந்தம் இன்னும் நன்ன கெட்டியப்படுது. ஆனா எம்பெருமான் பிறந்தான் என்று சொன்னால் சம்சாரம், அந்த தாயார் தோப்பனாருக்கு இருக்கக்கூடிய சங்கிலி அருந்தது. தந்தை காலில் விலங்கு அற வந்து தோன்றிய தோன்றல். பெருமாள் அவதாரம் பண்ணது தந்தை காலில் இருக்கக்கூடிய விலங்கு, தாயினுடைய காலில் இருக்கக்கூடிய விலங்கு அருந்தது. ஏன் பகவானே வந்து பிறந்தான், அருந்தது. இப்ப அவர் தானே ஏற்பாடு பண்றார். அவர் சொன்னார், அப்ப பிறந்த உடனே குழந்தை சின்ன குழந்தையா இருந்தது. திடீர்னு பார்த்தா சங்கு சக்கரத்தோட மகாவிஷ்ணு அங்க சேவை சாதிக்கிறது. இந்த குழந்தைங்க இருக்கு அப்படியே சங்கு சக்கரத்தோட. இதை பார்த்தா தாயார் தோப்பனாரு தூக்கி வரப்படாதா? இங்கே ஒரு குழந்தை இருக்கு, அங்க இன்னும் சங்கு சக்கரெல்லாம் தெரிகிறது. யார் இது, என்ன இதுன்னு அப்படி பிரமிச்சு போய் இருக்கிறார் வசுதேவரும் தேவகியும். தேவகிக்கு அப்பதான் அப்படியே ஞாபகம், அப்படியே கண்ணை மூடி அப்படியே பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா இது யாரு இந்த குழந்தைன்னா, இப்பதான் சொல்றார், நீங்க என்னை பிரார்த்தித்தீர்கள் தம்பதிகளாக, சுதபா பிரஷ்னி என்னும் அதிதிக்கும் கஷ்யபருமாக, இப்பொழுது வசுதேவரும் தேவகியுமாக 3 கர்ப்பத்திலே உங்களுடைய வயிற்றிலே பிறக்க வேணும் என்று பிரார்த்தித்தீர்கள். அந்த பிரார்த்தனைக்கு இணங்க நாம் 3வது கர்ப்பமாக இங்கு நாம் பிறந்து வந்தோம். இப்ப நான் வந்திருக்கேன், நான் தான் வந்திருக்கேன், ஸ்ரீமன் நாராயணனே சாட்சாத் அவதாரம் பண்ணி உள்ளோம் அப்படின்னு சொன்ன உடனே கையை கூப்பி சேவிக்கிறார். வசுதேவரும் தேவகியுமாக சேவிக்கிறார்கள். சேவிச்ச உடனே பயம் வந்துடுத்து வசுதேவருக்கு. ஏன்னா கம்சனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா ஆறான்னு பார்த்துட்டான்னு நேரம் போய் சொல்லுவாளே. ஏன்னா 6 குழந்தைகளை கல்லிலே வச்சு கொலை பண்ணிருக்கான். மக்கள் அறுவரை கல்லிடை மோதன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். 6 குழந்தைகளை கல்லில் வச்சு அடிச்சான், கொண்டான். 7வது குழந்தை தான் யோகமாயான்னு அது புறட்டு போயிடுது. உன்னை கொல்ல வந்தவன் ஆய்ப்பாடியில் இருக்கான், அவன் முடிஞ்சா பார்த்துக்கோ சொல்லிட்டு அது பறந்துடுது. அதை அடிக்கிற போது தான் அது பறந்து போச்சு சொல்லிடா. 8வது கர்ப்பமாக இருக்கக்கூடிய கண்ணன் பெருமான் இவர் சொல்றார், நான் தான் வந்திருக்கேன், நீ என்ன பண்ணு,
இப்போ என்னை கொண்டு போய் அக்கறையில விட்டுருன்னு சொன்ன உடனே வசுதேவர் சொல்றா, ஐயா சங்கு சக்கரத்தோட இப்படி நின்றுட்டு இருக்கியே, இப்படி நின்னா கம்சனுக்கு தெரிஞ்சுட்டா என்ன ஆகும், நீ எல்லாத்தையும் மறைச்சுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே திரும்ப மறைச்சிட்டு குழந்தையா வந்துட்டார். இப்ப நம்ம உடனே யோசனை பண்ணோம், பிறந்த குழந்தை ஆறான அம்மா அப்பா சொன்னதை கேட்குமா? இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, அது அம்மா அப்பா சொன்னா கேட்குமா? அதுக்கு தெரியவே தெரியாது, மலங்க முடிச்சுட்டு இருக்கோம், அவ்வளவுதான், ஒன்னதே தெரியாது. பிறந்த குழந்தை என்றாவது தாய் தந்தையர்கள் சொன்னதை கேட்குமா? இப்ப ராமனுக்கும் கண்ணனுக்கும் ரொம்ப வித்தியாசம். கீழே சொன்னேன், ராமன் 14 வருஷம் காட்டுக்கு போனதுங்கிறது 12 லட்சம் வருஷத்துல 14 வருஷங்கிறது ஒண்ணுமே இல்லை, நெக்லிஜிபிள், ஒண்ணுமே கிடையாது. ஆனா இவர் பிறந்ததுலேருந்து புறப்பட்டு போற வரைக்கும் கிட்டாவதாரத்துல பட்டது பூரா துக்கம் கஷ்டம்தான். அப்ப இவர் என்ன பண்ணா, ராமன் காட்டுக்கு போனது, ராமன் எல்லாரும் என்ன சொல்லுவா, பித்ருவாக்கிய பரிபாலனம், அப்பா சொன்னதை கேட்கிறவர் ராமன். அதாவது அடியை சொல்றதை வச்சுட்டு இவர் ராமனுக்கு எதிரி போல இருக்குன்னு நினைச்சிட கூடாது. அடியனை அடியை சொல்ல வர ஒரு வித்தியாசம், ரெண்டு அவதாரத்துல இருக்கக்கூடிய வித்தியாசம். ஓ இவர் ராமனுக்கு எதிரி போல இருக்கு, ஏதோ ராமன் பண்ணிட்டாரோ அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணுமில்லை. ராமனுக்கு ராமாவதாரத்தை சொல்லும் போது ராமனை பெருமையா சொல்லுவோம், கண்ணனை கொஞ்சம் சுமாரா சொல்லுவோம், அதெல்லாம் அப்படி மாத்தி சொல்லுவோம். அடி உங்களுக்குலாம் அது அவதாரத்தை தானே சொல்றோம். பெருமாள் சொல்ல பெருமாள் புத்தமா எடுத்துக்க போறாரா? அவருக்கு உயர்த்தி தான் எப்பொழுதும் உயர்ந்தவராத்தான் இருக்க போறார் எம்பெருமான். அப்படி ராமன் பித்ருவாக்கிய பரிபாலனத்துக்காக போனார். ஏன்னா ராமனை சொல்லும் போதே பித்ருவாக்கிய பரிபாலனம், அப்பா சொன்னதை கேட்பார் அப்படின்னு சொல்லுவோம். இவர் அப்பா சொன்னதை கேட்டது எந்த வயசு? 24 வயசுக்கு நீ காட்டுக்கு போனார். அது எல்லாருக்கும் நல்லது எது கெட்டது எது, அப்பா சொன்னதை கேட்கணும் அப்படின்னு சொல்லி போனது. ஆனா பிறந்த உடனே சங்கு சக்கரத்தை மூடிக்கோன்னு சொன்ன உடனே பிறந்த குழந்தை மூடிட்டு அப்பா சொன்னதை கேட்டு சொல்லு. இப்ப யாரு பெருமைன்னா, அப்பா சொல்றதை கேட்கறதுல பெருமை கண்ணனுக்கு தான் உண்டு. அப்படின்னா பிறந்த குழந்தை எந்த குழந்தையாவது சொன்னதை கேட்குமோ? அதுக்கு தெரியவே தெரியாது. ஆனா அதை கேட்டாரோ இல்லையோ, ரூபமே தது உபசம்மர சம்மாத்மன்னு ரூபமே பகுது அலௌகிகம், நீ இந்த ரூபத்தோட எடுத்துக்கொண்டு இங்கே நிற்கக்கூடாது. இதெல்லாம் ஸ்ரீமத் பாகவதர் சொல்லிருக்கு. தேவகி பூர்வ சந்தியாயாம், தேவகியினுடைய கர்ப்பத்திலே பூர்வ சந்தியாயாம் ஆவிர்பூத மகாத்மனஹா என்ன ததோகில ஜெகத்பத்மபூத தேவகி பூர்வ சந்தியாயாம் அவிர்பூத மகாத்மனஹா என்ன, அவன் தான் கர்ப்பத்திலே 12 மாதம் வயிறு வாய்த்தான், பிற்பாடுத்தானும் பிறந்தான். எப்படி பிறந்தான்னா, அவன் கர்ப்பவாசன்னு பிறக்கல, ஆவிர்பூதம் அப்படின்னா அதுக்குள்ள ஆவிர்பூதம் அடைந்தானோ, உள்ளுக்குள்ள போய் பூந்துட்டாராம், பூந்துட்டு தானும் பிறந்தார் அப்படின்னு சொல்றா. அப்ப ஆழியையும் சங்கையும் சக்கரத்தையும் மூடிக்கொள், யாராவது பார்த்துட்டா தெரிஞ்சு போயிடும்னு சொன்ன போது உடனே தன்னை மறைத்து கொண்டான் அல்லவா. ஆகையினாலே ஆழிமறை என்றேனோ வசுதேவரை போலே அப்படிங்கிறத பார்க்கிறோம். அடுத்தது அதாவது அணியாத்திரை செய்தேனோ அணிலங்களை போலே. அணியாத்திரை செய்தேனோ, அணியாத்திரைன்னா யாத்திரைக்கு பின்னாடி தொடர்ந்து போவது அணு யாத்திரை. இப்ப நம்ம எல்லாம் வீட்டுல அவாவா பூஜை பண்றோம். பூஜைக்கு என்ன பேர் தெரியுமா? பாஞ்சராத்திர ஆகமத்திலே திருவாராதனம். இப்போ சாலக்கிராம மூர்த்தியை வீட்டுல வச்சுட்டு அதுக்கு பூஜை பண்றதுங்கிறது இருக்கு, முறை இருக்கு. அது பாஞ்சராத்திர ஆகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த பாஞ்சராத்திர ஆகமத்துல நம்ம பண்ணக்கூடிய பூஜைக்கு திருவாராதனம்னு பேரு. அதுக்கு என்ன பண்ணுவோம்? அதை பண்ணி முடிச்சுட்டு பெருமாளுக்கு தீர்த்தம் கொடுப்போம், புஷ்பம் கொடுப்போம், சந்தனம் கொடுப்போம். அதுக்கப்புறம் பெருமாளுக்கு நைவேத்தியத்துக்கு பிரசாதங்களை வைப்போம். பிரசாதம் என்ன பண்ணியிருக்கோமோ, பருப்பு என்ன பண்ணியிருக்கோமோ, பாயசம் என்ன பண்ணியிருக்கோமோ, கரியமது என்ன பண்ணியிருக்கோமோ, கூட்டு என்ன பண்ணியிருக்கோமோ, எதுவாக இருந்தாலும் பெருமாளுக்கு படையல் பண்ணணும். அதை படையலை பண்ணிட்டு தான் சாப்பிடணும். பெருமாளுக்கு பூஜை. அதுக்காக தான் பெரியவர்கள் எல்லாம் இந்த போஜனசாலையில் போய் சாப்பிட மாட்டான். ஏன் தெரியுமா? அங்க இருக்கிறவா என்ன பெருமாளுக்கு படையல் பண்ண போறா, அங்க பண்ண போறது இல்லையே, அதனால சாப்பிட்றது இல்லை. பகவானுக்கு பூஜை பண்ணி படையல் செய்து அவருக்கு நைவேத்தியம் பண்ணதான உணவைத்தான் கொள்ள வேண்டும் அப்படின்னு இதுவும் கண்ணனே கீதையில சொல்லியிருக்கார். யஜ்யசெட்டா சினசந்தா முஷ்யந்தே சர்வகில்பிஷைகி தே தகம் புஞ்சதே பாபாத் ஏபசன் ஆத்ம காரணாதுன்னு பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் உண்டு. யஜ்யசெட்டா, யஜ்யம் பண்ணி யாகம் பண்ணி அவனுக்கு நைவேத்தியம் பண்ணி அந்த பிரசாதத்தை தான் உட்கொள்ள வேண்டும். அப்படி அந்த மாதிரி இல்லாமல் ஒரு உணவை சாப்பிட்டோம் என்னால் அதுக்கு என்ன தெரியுமா பேரு? பிரசாதம் என்று கொள்ளப்படவில்லை.
பாவத்தை உருண்டையாக கவளமாக எடுத்து போட்டுக்கொள்ளுகிறோம். இதான் அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு. ஆஹா பெருமாளுக்கு பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இப்போ இதுக்கு பேர் யாகம்னு பண்ணோம்னா இந்த பூஜைக்கு, அதுக்கப்புறம் சாப்பிட்றோமோ இல்லையோ அதுக்கு அனுயாகம், சாப்பிடுவதற்கு அனுயாகம்னு பேர். அப்படின்னா வெறும் சாப்பிட்றதுக்கு அனுயாகம்னு இல்லை, பூஜை பண்ணிட்டு அதுல படையல் பண்ணிட்டு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டா அனுயாகம்னு பேர். இப்போ ராமனை காட்டுக்கு அந்த பக்கம் லங்கப்பட்டணத்துக்கு போகணும். போறதுக்காக எல்லாரும் அந்த வானர சேனைகள், அந்த சைன்யங்கள் பூரா வந்து ராமேஸ்வரம் பக்கத்துல வந்ததோ இல்லையோ எல்லாம், அதாவது இந்த குரங்குகள் எல்லாம் வந்தது, இந்த வானர சைன்யங்கள் பூரா வந்துட்டு எல்லாம் இங்கே பாலம் கட்டணும். எல்லாம் கல்லெல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு, குரங்குகள்லாம் நிறைய இருக்கு. இதுதான் தொண்டரடிப்படியாழ்வார் சொன்ன போது, குரங்குகள் மலையை நூக்க குளித்துத்தான் புரண்டிட்டோடி சரங்கலீர் அலைக்கலுக்குற சலமிலா அணிலம் போலே அப்படின்னு சொல்றான். குரங்குகள் மலையை நூக்கல், குரங்குகள் நிறைய இருக்கான். 70 வெள்ளம் வானர சைன்யங்கள் நிறைய இருக்கு. அந்த குரங்கு நிறைய இருக்கு, கல்லு குறைச்சலா இருக்கு. இப்ப என்ன பண்ணும், கல்லு நிறைய இருந்து குரங்குகள் இருந்ததுன்னா தூக்கிறதுக்கு ஒன்னு நிறைய கல்லை தூக்கின்னு போக முடியா இருக்கும். ஆனா குரங்குகள் இங்க நிறைய இருக்கு, கல்லு குறைச்சலா இருக்கு. அப்ப என்ன பண்ணும், ஒரு கல்லை 10 குரங்கு தூக்கின்னு போறது. அப்ப எல்லாம் தூக்கிட்டு போய் ராமனுக்கு கைங்கரியம் பண்ணுது. ஏன்னா அக்கறைக்கு போறதுக்கு ஒரு பாலம் கட்டணும் அப்படின்னுட்டு. அப்ப இந்த வானர சைன்யங்கள்லாம் பாலம் கட்டுறதுக்கு கல்லை போடுது. அங்கேருந்து எங்க கிஷ்கிந்தையிலேருந்து தானே குரங்குகள்லாம் வந்தது. அதோடு சேர்ந்து அணிலும் வந்துருத்தான், நாங்களும் வரோம் அப்படின்ட்டு அணில்கள் எல்லாம் வந்தது. அணில்கள் இத்தினோடு இருக்கு. அது என்ன பண்ணும், குரங்காவது கொஞ்சம் பெரிய வஸ்து, மிருகம் சின்னதா இருக்கு, அதுவாது எத்தா பண்ணும். அது வானர சைன்யங்களை வச்சு ஒரு கைங்கரியம் பண்ணனா எவ்வளவு கஷ்டம். அந்த மாதிரி வானரத்தை தோழமை கொண்டு ஒரு வேலையை பண்ணணும்னா ஒரு க்ஷணத்துல இருக்கிற சிந்தை அடுத்த சிந்தை இருக்காது. எத்த கொடுத்தாலும் கிழிச்சு புதுக்கா போட்டுடும். அப்படி இருக்கிற குரங்கு வைத்து கொண்டு தானும் கைங்கரியத்தை பெற்றான் என்று சொன்னால் அது எம்பெருமானாலே முடியும். அப்ப இந்த அணில்கள்லாம் வந்தது. இது கல்லை தூக்கின்னு போறது. அப்படி கல்லை தூக்கின்னு போறது அணில் என்ன பண்ணும் அப்படின்னா, இது என்ன பண்ணிட்டுன்னா ஜலத்துல போய் முக்கும். ஜலத்துல போய் விழுந்துட்டு ஈரமாயிட்டுதா, ஈரமானோன்னா கரைக்கு வரும். கரைக்கு மணல்ல பெறலுமா, பேரண்டா மண் ஒரு மூலியம். இந்த மண்ணை கொண்டு போய் பாலத்துக்காக போடுமா. இது என்னைக்கு போட்டு என்னைக்கு பால முடியுது அப்படின்னா, ராம கைங்கரியத்திலே உண்டான ஈடுபாடு நம்ம எவ்வளவு பண்றோங்கிறது இல்லை, சின்னது. அதாவது சொல்றாளோ இல்லையா, ஞாலத்தினால் செய்த உறவி சிறிதனினும் காலத்தால் செய்த நன்றி சிறிதனினும். தமிழ்ல சொல்லமா இல்லையா, காலத்தால் செய்த நன்றி சிறிதனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. உலகத்தை காட்டுறது பெருசு. அந்த டைம்லி ஹெல்ப்னு சொல்றாளா இல்லையா, அந்த நேரத்துல பண்ற உதவிதான் சின்ன உதவி. ஒரு 10 ரூபாயா கூட இருக்கலாம். ஆனா அதால எத்தனை ஒரு பெருமை ஏற்படுகிறது. அந்த நன்றியை மறந்துடக்கூடாது இல்லையோ. இப்ப அந்த குரங்குகள் கல்லெல்லாம் போட்டு பாலத்துக்கு ஒத்தாசை பண்ணுது. இது என்ன பண்ணிது, அது முதல்ல பண்ணிது. அதனால அதுக்கு யாகம்னு பேரு. இப்ப அது கூடவே கல்லு போட்டா அடுத்தது என்ன பண்ணணும், கல்லு போடணும். அந்த கொத்தனார் என்ன பண்ணுவார், பண்ண உடனே கொத்தனார் முதல்ல எல்லாம் போட்டு முதல்ல எல்லாம் சரி பண்ணிடுவார். சரி பண்ணி அளந்து கிளந்து எல்லாம் பண்ணி முடிச்சிடுவார். முடிச்ச உடனே அதுல கல்லை வைப்பார். முதல்ல கொஞ்சம் சிமெண்ட்டை போடுவார். அந்த கரணையை வச்சு தேய்ப்பார். தேய்ச்ச உடனே செங்கலை வைப்பார். அதுக்கு நடுவில் திரும்ப சிமெண்ட்டை போடுவார், கரணை வைப்பார். இப்ப இந்த செங்கல் இவர் உட்கார்ந்து விடுவார். நல்லா வேட்டியை மடிச்சு கட்டிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு அந்த சட்டியில எல்லாம் வச்சிருப்பார். பக்கத்திலே செங்கல் இருக்கும், பக்கத்திலே சிமெண்ட் இருக்கும், எல்லாம் கலவையெல்லாம் வச்சிருப்பா. இதை யாரு கொண்டு வந்து கொடுப்பா, சித்தாள் அங்கேருந்து கொண்டு வந்து கொடுப்பா. இவர் போக மாட்டார். இவர் உட்கார்ந்த இடத்துல உட்காந்துருப்பார். அந்த சித்தாள் போகணும். அந்த இடத்துல இந்த மண்ணை கொண்டு வரணும், மண்ணை தனியா கொண்டு வரணும், சிமெண்ட்டை தனியா கொண்டு வரணும். இவர் தான் சொல்லுவார், இவ்வளவு போடு, இவ்வளவு போடு, ரெண்டையும் கலை அப்படின்னா, என்ன கலை அப்படின்னா அங்கே கட்டி இருக்குப்பா, இதை கலை அப்படின்னு சொல்லி கலவை கலந்து அதுக்கப்புறம் போடுவாரா இல்லையா. இப்ப இவர் பண்ற காரியம் முக்கியமா இருக்கு. இப்ப அந்த குரங்கு பண்ற காரியம் என்ன பண்ணுது அப்படின்னா, அது முக்கியமா பண்ணிட்டு இருக்கு. கல்லெல்லாம் கொண்டு வைக்குது. நடுவுல அணில் கொண்டு வந்து போறது மண்ணெல்லாம் போடுது. அது எவ்வளவு மண்ணு போட்டு போகுதுன்னா, ஜலத்துல போய் மூழ்கிக்குதான். மூழ்கிட்டு மண்ணில் உருள்தான். உருண்ட உடனே திரும்ப கொண்டு கடல்ல போடுதான். இன்னைக்கு என்னைக்கு போட்டு பாதி போறதுக்குள்ளவே பாதி மணி கீழே விழுந்து போடும்.
அப்படி இருக்கிற போது சித்தாளும் கொத்தாளுமா சேர்ந்து ஒரு செவுறு கட்டுற மாதிரி குரங்கும் அணிலுமா சேர்ந்து பண்ணிதுன்னா அது ஒரு காரியம் பண்ணுது யாகம். இது பின்னாடியே ஒரு யாகம் பண்ணுது அணு யாகம். அப்படின்னா கைங்கரியத்துல இருக்கக்கூடிய ஈடுபாடு அவ்வளவுதான். அது எவ்வளவு பண்ணித்துங்கிறது இல்லை, கைங்கரியத்துல பண்ணதான ஈடுபாட்டை சொல்லுகிறது. குரங்குகள் மலையை நூக்க குளித்துத்தாம் புரண்டுட்டோடி சரங்கலீர் அலங்கலுற்ற சலமிலா அணிலம் போலேன். தானும் ராமகைங்கரியத்திலே ஈடுபட வேணும் அப்படின்னு நினைத்ததோ இல்லையோ, அதை போல நான் பண்ணேனா அப்படின்னு இந்த பெண்பிள்ளை, திருக்கோளூர் பெண்பிள்ளை கேட்கிறா. அதாவது அணியாகம் செய்தேனோ அணிலங்களை போலே. அடுத்து சொன்னா அவல் பொறியை ஈந்தேனோ குச்சேலரை போலே. அவல் பொறி, ஏன்னா குச்சேலர் அப்படிங்கிறது யாரு? அவர் கிருஷ்ணனுடைய நண்பர். சின்ன குழந்தையா 2 பேரும். ஏன்னா கண்ணன் பெருமான் படிச்சாரானா? படிக்கவே இல்லை. சர்வேஸ்வரன் படிக்கணுமா? அவர் கீழே வந்து அவதாரம் பண்ணார். இடைச்சேரியிலே யாதவர்களாக பிறந்தார். யாதவ குலத்திலே பிறந்தார். 7 வயசு பள்ளிக்கூடமே போல. ஏன்னா 7 வயசு பூரா இங்கே தான் விளையாடெல்லாம் முடிஞ்சுது. முடிஞ்ச உடனே கம்சனை பார்க்கறது, கம்சன் விற்பரு விழவுன்னு ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தா நேரம் அங்கே போனார். அங்கே போயிட்டு கொலை பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணான். முஷ்டிக சானூர மல்லர்களை நிறுத்தினான். குவலையா போயிட்டோங்கிற யானையை நிறுத்தினான். தானே உட்கார்ந்துருந்தான். கடைசியாக அவனுடைய குஞ்சியை பிடித்து இழுத்து அவனை முடிச்சார். மாமாவே கொண்டுட்டார் இல்லையோ. மாமானா நேரடி மாமா இல்லை, ஒன்றுட்ட மாமா தான். மாமாவை முடிச்சுட்டார். முடிச்சோடனே என்னதான் இருந்தாலும் தோஷம்தான். தோஷத்துக்காக தான் ஒரு இடத்துல வந்து எல்லா அந்திம காரியங்கள் தான் அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணார். இதெல்லாம் பண்ணார். இன்னைக்கும் அங்க இருக்க ஒரு குளம் இருக்கு. இங்கதான் பிராயச்சித்தம் பண்ணிட்டு கண்ணன் ஒரு கொஞ்ச நாள் அங்க இருந்தார், தனியா இருந்தார் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இன்னைக்கும். அப்ப பிராயச்சித்தம் பண்ணார். பண்ணிட்டு பார்த்தார், சரி இனிமேல் நம்ம வாசிக்கவே இல்லை, படிக்கவே இல்லை, கொஞ்சம் போய் படிச்சுட்டு வருவோம் அப்படின்ட்டு அக்ஷரங்கள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நேரம் உஜ்ஜைன் அப்படிங்கிற இடத்துக்கு போனார். உஜ்ஜைன்னு ஒரு இடம் இருக்கு, இப்பவும் இருக்கு வடக்கே. அங்க போனார். சாந்தீவினி அப்படின்னு ஒரு ஆச்சாரியர் இருந்தார். சாந்தீவினின்னு பேர். அது சாந்தீவினி அப்படின்னு பேரு. அவர்கிட்ட போய் வாசிச்சார். எவ்வளவு நாள் வாசிச்சார்னா, சிலபஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா 64 நாள் தான் சிலபஸ், ரொம்ப கம்மி. 64 நாள் படிச்சார். ஆயகலகள் 64ஐயும் 64 நாள்ல படிச்சு விட்டார். யார் அப்ப கூட இருந்தார்னா குசேலவர் இருந்தார். குசேலர் வருமா ஆச்சாரிய இடத்துல இப்படி 2 பேர் அங்கே ஆச்சாரியர் உட்காந்துட்டா, நீங்க 2 பேர் உட்காந்தா வாசிச்சா. வாசிச்சுட்டு போயிட்டார். அந்த குசேலர் அவனுடைய ஊருக்கு போயிட்டார். இவர் கண்ணன் இங்கே வந்துட்டார். இவர் இப்போ துவாரகனுடைய ராஜாவா இருக்கார் கண்ணன். அப்போ குசேலர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு அவருக்கு 27 குழந்தைகள். ரொம்ப ரொம்ப வறுமைன்னா வறுமை. அப்போ அவனுடைய பெண்டாட்டி சொன்னா, உங்க தோழர் தான், உங்களுடைய நண்பர் தான் பெரிய ராஜாவா இருக்காரு, போய் அவரிடத்துல போய் ஏதாவது யாச்சகம் கேட்கக்கூடாதா? அவர் ராஜாவா இருக்கார் துவாரகையில், அவர்கிட்ட போய் கேட்டா ஏதாவது பணம் கிடைக்குமோ இல்லையோ அப்படின்னு சொன்னபோது, அதெல்லாம் போகமாட்டேன், நண்பன் இடத்துல போய் கேட்கறதுக்காக நான் போறதா, அதெல்லாம் போகமாட்டேன் அப்படின்னு சொன்னார். இல்லை நீ போய் நீ ஒன்றும் கேட்க வேண்டாம், நீ போனாலே அவனே புரிஞ்சு விடுவான், புரிஞ்சுனுட்டு கொடுத்துருவான்னா. சரி நான் போகும்போது வெறுங்கையோட போறதா? பெருமாளை போய் சேவிக்க போறதுக்கு வெறுங்கையோட போகக்கூடாது. இப்போ பெருமாளை கோயிலில் போய் சேவிக்கிறோம், எல்லாரும் கோயிலில் போய்க்கிறோம், கை வீசின்னு நேரம் போய் அப்படி பண்ணக்கூடாது. அங்கே போகிறதுக்கு முன்னாடி உபகாரம். அவர் போன உடனே அர்ச்சகர் கேட்பாரோ இல்லையோ, உபகாரம் ஏதாவது கொண்டுங்கிறீங்களான்னு கேட்பார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன பண்ணணும்னா, கையில் போகிறதுக்கு முன்னாடி, நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி நம்முடைய சொக்கா, நமக்கு தலை அலங்காரம் எவ்வளவு எல்லாம் போட்டுன்னு போகிறோம், ஆபரணங்கள் எல்லாம் போட்டு அழகாக போகணும் பார்ப்போம். ஆனால் பெருமாளுக்கு போகும்போது ஏதாவது கொண்டு போகிறோமான்னு பார்த்தோம்னா, அங்கே போய் மூலஸ்தானத்தை ரெண்டு இங்கே அவளை பார்க்குறது ஏதாவது குருந்தியா அப்படின்னு கேட்குறது, அதெல்லாம் வச்சுக்கூடாது. பெருமாளுக்கு போகிறதுக்கு ஒரு ஒண்ணுமில்லை. ஒரு இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ராஜா ஒருத்தர் வரார், நம்ம வீட்டுக்கு வராருன்னா நம்ம எத்தனை படபடப்பு, எத்தனை ஏற்பாடுகளை பண்ணி, இந்த நேரத்துக்கு அவள் வருவா, இவ்வளவு பண்ணுவா, இப்படி இருப்பா, அவளுக்கு இதெல்லாம் வச்சுக்கணும், இதெல்லாம் வச்சுக்கணும், இதெல்லாம் வச்சுக்கணும், அடுத்து 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 அத்தனை பண்ணுறோம் இல்லையோ. ஆனால் சர்வேஸ்வரனாக லோகத்து ராஜா இல்லை ராஜாதிராஜ சர்வேஷாம்னு சொல்லப்படுகிற எம்பெருமானுக்கு நாம் போகிறதுக்கு மட்டும் ஒன்றுமே கொண்டு போகலைன்னா பெருமாளுக்கு எவ்வளவு வருத்தமாக இருக்கும். அவர் இதை கொடுத்து தான் அவர் வாழ போகிறது இல்லை. ஆனால் நாம் எம்பெருமானிடத்திலே பக்தி பண்றோம்னு சொன்னா, இந்த அளவுக்காவது ஒரு பக்தன்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? துளி கூட பயம் இல்லாமல் இருக்கக்கூடியவன் பக்தன். முதல்ல அவனுக்கு அடையாளம் என்னன்னா, எதை பார்த்தும் பயப்படக்கூடாது. 2வது, பக்தி பண்றதுக்கு எம்பெருமானுக்கு நான் ஏதாவது ஒரு உபகாரத்தை கொண்டு போக வேண்டும், இதெல்லாம் பண்ணணும். அப்ப பெருமாளுக்கு போய் கொண்டு போனே என்ன கொண்டு போறது அப்படின்னு பார்த்தா, குசேலவர்கிட்ட சொன்னா, அவ வீட்டுல ஒண்ணுமே இல்லை, ரொம்ப மகா தரித்திரம். அவள் சொன்னா, பக்கத்து வீட்டில் போய் கொஞ்சம் அவல் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு பக்கத்து வீட்டுக்கு போனான்.
போய் குசேலரோட வீட்டுக்காரம்மா பக்கத்து வீட்டுக்கு போய் கொஞ்சம் அவல் வாங்கினுந்தா. கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்குமே, அவல் ரொம்ப பிடிக்குமே. கோகுலாட்டமிக்கு பட்டுறமோ இல்லையோ, கண்ணனுக்கு அவல் ரொம்ப பிடிக்கும். அந்த அவலை வாங்கிட்டு வந்தா, அதை வாங்கிட்டு வந்து அழுக்கு துணி, அந்த அழுக்கு துணியில கட்டி முடிஞ்சு இடுப்புல வச்சுன்னு சரி போறேன்ட்டு போனார். ரொம்ப சிரமப்பட்டு போனார். போய் அங்கதான் கேட்பா. அங்க போய் கேட்கிறா, பெரிய அரண்மனையா இருக்கு, எந்த துவாரத்தின் வழியா உள்ள போறது அரசவைக்கு? அதுக்காகத்தான் துவாரகா, துவாரகா அப்படின்னா துவாரம்னா துவாரம், கஹான்னா எங்கே, துவாரகா துவாரகான்னு கேட்டுட்டே போனார் இல்லையோ, அதுதான் துவாரகா. அந்த இடத்துக்கு பேரு துவாரகான்னு பேரு. அந்த துவாரகையில போய் பெருமாள் இவர் உள்ள நுழைஞ்ச உடனேவே ஓடி விட்டார். கண்ணன் பார்த்தார், ஆஹா குசேலர் வந்தார், குசேலர் வந்தார், குசேலர் வந்தார்னு அவரை கூட்டி கொண்டு போய் அவருக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்து, வெளியிலே வந்திருக்கார், அவர் பணிவிடைகள்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணி அவருக்கு ருக்மிணி தாயார் விசிறி விசிறா அவளுக்கு இவரா கிழிஞ்ச வேஷ்டியை கட்டிட்டு போயிருக்கார். அப்படி இருக்கிற போது அவருக்கு எல்லாம் பண்ணிட்டு அப்பதான் கேட்டா, மதனியாரை நானும் கொடுத்து விட்டுருக்காளா நான் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்கிறார். அவர் கேட்டபோது அவர் இப்படி பார்க்குறார், ரொம்ப நெடுகிறார். ஏன்னா உண்மை இல்லையே, கிழிசலை கட்டிட்டு வந்திருக்கார், இடுப்பில் வச்சுருக்கார். அவருக்கு எடுத்து கொடுக்கறதுக்கே வருத்தமா இருக்கு. அப்ப பார்த்துட்டு இவர் இப்படி திரும்புற போது என்ன பார்க்குறேன்னு சொன்ன உடனே தடான்னு அது கீழே விழுந்துருக்கு. கீழே விழுந்தோன்னா அங்கே முடிச்சு அழுக்கு வேஷ்டியில இத்தினூண்டு அவலை கட்டி வச்சிருக்கார். அந்த அவலை பார்த்தோன்னு அப்படின்னு கண்ணை தானே எடுத்துட்டார். எடுத்துட்டு அதை பார்க்குறா, ஓ எடுத்து சாப்பிட்றான். சுஸ்வாது சுஸ்வாது, எவ்வளோ நல்லா இருக்கு, எவ்வளோ நல்லா இருக்குங்கிற. இந்த அழுக்கு துணியில இருந்தது அவலை எடுத்து சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குன்னு ஆனந்தமா இருக்கு. குசேலா நீ எனக்காக கொண்டு வந்தியா, என்னுடைய என் மேல எவ்வளவு பிரியமா இருக்கு, நம்ம ஆச்சாரிய இடத்துல எவ்வளவு நன்னா படிச்சோம், அதனால தானே நீயும் நன்னா இருக்க நானும் நன்னா இருக்கேன்னு வேற சொல்றாரு. இப்ப அவர் என்ன சொல்றாரு குசேலர், நீ நன்னா இருக்க, நான் நன்னாவே இல்லையே. ஆனா அவர் சொல்றாரு கண்ணன், நீயும் ஆச்சாரிய இடத்துல இந்த அபிமானத்தோட நம்ம படிச்சோமோ இல்லையோ, அதனாலதான் நீயும் நன்னா இருக்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் பதிலே சொல்ல முடியல, அப்படியே இருக்காரு. நான் எங்க நல்லா இருக்கேன் அப்படி சொல்ல முடியாது, கண்ணன்ட்ட போய் சொல்ல முடியுமா, சொல்ல முடியல. அப்ப இதை எடுத்து சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்குன்னு அப்புறம் எல்லாம் அவருக்கு சாப்பாடு போட்டு ஸ்ரீபாத தீர்த்தம் அவருடைய திருவடியை விலக்கி விட்டு எல்லா காரியமும் பண்ணி கடைசியா அவரை நல்லபடியா அனுப்பிச்சு வச்சார். ஒண்ணுமே கேட்கல. முதல் வாய் போட்டுட்டார், ரெண்டாவது வாய் போட்ட போது ருக்மிணி பிராட்டி, இதெல்லாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தசமஸ்கந்தத்திலே சொல்லப்பட்டிருக்கு. குச்சேலருடைய அவருடைய வந்த நடவடிக்கைகள் எல்லாம் அதெல்லாம் சொல்லிருக்கா. அப்படி சொன்ன உடனே ஊருக்கு போய் பார்க்குறா, வீடு அடையாளமே தெரியல. எல்லாம் பெருசா மாட மாளிகை என்ன கூட போடுவோம், அடையாளமே தெரியல. அந்த பொங்கல் எல்லாம் வாஹோன்னு பார்த்தா, ஓ நாம் அங்க போய் பெருமாளை சேவிச்சதுக்கே இவ்வளவு ஐஸ்வர்யமா அப்படின்னு குச்சேலருக்கு ஆச்சரியமாக போயிட்டு, அப்படி நாம் குச்சேலரை போலே இருந்தோமா அப்படிங்கிறது தான். அதுதான் என்னன்னு சொல்றா, அவள் புரிய ஈந்தேனோ குச்சேலரை போலே அப்படிங்கிறது. இப்படி எல்லாம் நான் எதுவுமே செய்யலையே, அப்படி இருக்கிற போது நான் திருக்கோடியூரிலே எதுக்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதாகத்தான் அந்த பெண் பிள்ளையானவள் ராமானுஜருடைய பிரார்த்தித்தாள்ங்கிறது இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளையுடைய ரகசியத்தில் இருக்கக்கூடிய இன்றைய வார்த்தை, 25வது வார்த்தை. அதுக்கப்புறம் மேலே சொல்ல வேண்டிய அர்த்தங்களை அடுத்த நாள் விண்ணப்பப்படுகிறேன். இப்பொழுது ஸ்ரீமதி வெட்டு சித்தார்த்தி மனோநந்தன ஹேதவே நந்தநந்த சுந்தரியை கோதாய நித்தியமங்கலம்னு சொல்லி பாசுரத்தை சொல்லணும். மாயனே மன்னு வடமதுரை மைந்தனே தூயபரணீரவனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயக்குடல் விளக்கஞ்செய்த தாமோதரனை தூயோமாய் வந்த நாம் தூமல தூவித் தொழுது வாயினால் வாடி மனத்தினால் சிந்திக்க போய விழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.